வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ட்ரீம் அச்சீவர்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி யூனிட் 6 பார்த்துட்டு இருந்தோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற டைட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக நீதி கட்சி அப்படிங்கிற டைட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல் புக்லேயே நீதி கட்சி அப்படிங்கிறது படிச்சிருந்திருப்போம். நீதி கட்சினா என்ன, ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான் இருந்திருக்கும். நீதி கட்சினா என்ன, அதனுடைய சாதனைகள் என்ன, யார் அதனுடைய ஃபவுண்டர்ஸ், யார் யார் அதெல்லாம் தொடங்கினாங்க, என்னென்ன கோரிக்கைகள்லாம் வச்சாங்க பிரிட்டிஷ்ட அப்படிங்கிறது தான் ரொம்ப பேசிக்கான டேட்டா தான் படிச்சிருப்போம். ஆனால் இப்போ பார்க்குறது நீதி கட்சியோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஏன் தொடங்கினாங்க, அதை தொடங்கிறதுக்கான காரணம் என்ன, என்னென்ன ரீசன், நம்ம எதுக்காக அந்த இடஒதுக்கீடு கோரிக்கை கேட்டிருக்காங்க, நீதி கட்சிக்கும் ஒரு சில முன்னோடி அமைப்புகள்லாம் இருக்குது. அப்போ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது நீதி கட்சியோடைய பீரியட் 1916லேருந்து 1920, அதனுடைய தொடக்க வரலாறு மட்டும்தான், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மட்டும்தான் பார்க்கலாங்களா. நமக்கு தெரிஞ்ச ஒரு கண்டென்ட்டு தான். நீதி கட்சி தான் பிற்காலத்தில் வந்த திராவிட இயக்கம். நமக்கு திராவிட இயக்கத்துக்கு ஒரு தத்துவார்த்த அடித்தளத்தை அமைச்சது கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தத்துவார்த்த அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தது நீதி கட்சி தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நம்ம ஆர் கண்ணன். நமக்கு கண்ணன்னா தெரியும். அப்படியே மகாபாரதம் எடுத்துக்கலாமா. மகாபாரதத்தில் கண்ணன், அப்போ அதை ஃபுல்லாக வந்து நிறைய தத்துவங்கள் சொல்லியிருந்திருப்பார். இப்போ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாமா. அப்போ நீதி கட்சி தான் வருங்கால திராவிட இயக்கத்திற்கு ஒரு தத்துவார்த்த அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது அப்படின்னு சொன்னது ஆர் கண்ணன். நம்ம மகாபாரத கண்ணன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் நிறைய தத்துவங்கள் சொல்லியிருந்திருப்பார். இதில் நீதி கட்சிக்கு முன்னோடிகளாக ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நிலையாணைன்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டிங் ஆர்டர். ஸ்டாண்டிங் ஆர்டர். அப்போ அது என்ன நிலையாணை, 1854 இதை வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் 2 பாயிண்ட் வந்து நீதி கட்சிக்கு ஆதரவாக, அதாவது முன்னோடி அமைப்புகளாக இருந்திருக்கு. அப்போ அதுக்கான ஒரு முன்னோட்டமாக அரசாங்கத்துடைய கீழ்நிலை பதவிகள், அப்போ அந்த லோ லெவலில் இருக்க பதவிகள்லாம் ஒரு சில செல்வாக்கு மிக்க குடும்பங்களுடைய மோனோபாலியில் இருக்குது. அப்போ அவங்களுடைய உரிமையாக தான் இருக்குது. அது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் 1854 பிரிட்டிஷோடைய ஸ்டாண்டிங் ஆர்டரில் கீழ்நிலை பதவிகள்லாம் செல்வாக்கு மிக்க குடும்பங்களுடைய உரிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இந்த பதவிகள்லாம் ஒரு சில பிரதான சமூகம், யார் வந்து அதிகமான பாப்புலேஷனில் இருக்காங்களோ அவங்களுடைய உரிமைகளாக இருந்துச்சு. எப்படி கொடுக்கணுன்னா அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தோன்னா அதில் பாப்புலேஷன் யார் வந்து அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனில் கொடுக்கணும். அப்போ இதுதான் ஸ்டாண்டிங் ஆர்டர் 1854. அப்போ அரசாங்கத்துடைய கீழ்நிலை பதவிகள் ஒரு சில செல்வாக்கு மிக்க குடும்பங்களுடைய உரிமையாக இருக்கக்கூடாது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் யார் வந்து பிரதான சமூகம், அதிகமான மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய சமூகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பதவிகள் வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது தான் நமக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர். ரெண்டாவது, நமக்கு 1871 மக்கள் தொகை மேற்பார்வையாளர், நம்ம சென்சஸ் எடுத்தாங்க, அதனுடைய கணக்கீட்டு மேற்பார்வையாளர் கார்னிஷ், சூப்ரிடென்ட் ஆஃப் நமக்கு சென்சஸ் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்கிறாங்க. அப்போ சூப்ரிடெண்ட்டாக இருக்கார், மேற்பார்வையாளராக இருக்கார் 1871. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு பிரச்சனையுமே பிராமண கண்ணோட்டத்தின் மூலமாகவோ அல்லது பிராமண கண்ணாடி மூலமாகவோ பார்க்குறது அரசியலுக்கு நல்லது கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்துக்கள் எவ்வளோ இருக்காங்க, முஸ்லீம்கள் எவ்வளோ இருக்காங்க, அவங்களுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கத்துடைய பதவிகளுக்கு வரம்புகள் விதிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா முஸ்லீம்கள் இந்துக்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அரசாங்கத்துடைய பதவிகள் ஒதுக்கப்படணும். பிராமண கண்ணோட்டத்து மூலயமாவே பார்க்குறது அரசியலுக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கும் முதல் முக்கியத்துவம் கொடுக்காதவாறு தான் அரசினுடைய கொள்கை இருக்கணும்னு சொல்கிறார். இப்போ குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி அரசனுடைய கொள்கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது நமக்கு கார்னிஷ் அப்படிங்கிறது ஒரு சூப்ரிடென்ட், சென்சஸ் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி 1871. அப்போ நமக்கு நீதி கட்சியோடைய விதைகளாக 1854 வந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் 1854 வந்துச்சு. அதுக்கப்புறம் 1871 நம்ம கார்னிஷோடைய பரிந்துரைகள். இப்போ கார்னிஷோடைய பரிந்துரைகளும் ஸ்டாண்டிங் ஆர்டரும் தான் நீதி கட்சிக்கு ஒரு முன்னோட்டமாக இருந்தது.
மக்கள் தொகைன்னு பார்க்கும்போது முதல் மக்கள் தொகை ஃபஸ்ட்டு சென்சஸ் யாருடைய பீரியடில் அப்படின்னா லார்ட் மாயோ 1872 வந்து ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்திருப்பாங்க. இதுதான் நாட்டோடைய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்து முறையான மக்கள் தொகை. இப்போ முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்கன்னா 1881 அப்படின்னா 10 years ஒன்ஸ் வந்து எடுத்தாங்க. 10 years ஒன்ஸு. அப்போ யார் கவர்னராக இருந்தது அப்படின்னா ரிப்பன் பிரபு. இப்போ ரிப்பன் தான் வந்து அப்போதைய கவர்னர். முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தப்போ மாயோ அப்படிங்கிற ஒரு கவர்னர். முறையான மக்கள் தொகை 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 1881 ரிப்பன் தான் வந்து கவர்னராக இருந்தார். அப்போ சென்சஸோடைய கமிஷனர் யார் அப்படின்னா 1881 கமிஷனர் ஃப்ளோடன் அப்படிங்கிற ஒருத்தர். ஃப்ளோடன் 1881 சென்சஸோடைய கமிஷனர் வந்து ஃப்ளோடன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் 1881 சென்சஸோடைய கமிஷனர். அப்போ முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தது 1872. நமக்கு மாயோ தான் வந்து கவர்னராக இருந்தார். முறையான மக்கள் தொகையை எடுத்தது 1881 இருந்து எடுத்தாங்க. அப்போ வந்து ரிப்பன் வந்து கவர்னராக இருந்தார். அப்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக இருந்தவர் 1881 ஃப்ளோடன். அடுத்து நமக்கு கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தது 2011. 2011 15th சென்சஸ் வந்து எடுத்தாங்க. 15th சென்சஸ் 2011. அப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் யார் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் சந்திரமௌலி. அப்போதைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர். இப்போ இனி வர காலங்கள் 2027 எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எடுத்தால் 16வது சென்சஸ். இப்போ 16வது சென்சஸோடைய கமிஷனர் யார் அப்படின்னா மிருதுஞ்சய் குமார் தான் நமக்கு 16வது சென்சஸ் உடைய ஆணையர். நமக்கு 2011 சென்சஸ் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா 2 ஃபேஸாக எடுத்திருந்திருப்பாங்க. 2021 எடுக்கணும், ஆனால் கொரோனானால் எடுக்கலை. இப்போ 2027 எடுக்கிறாங்க. இப்போவும் 2 ஃபேஸாக தான் எடுக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தான் நமக்கு சென்சஸ் படிக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 872 மாயோ வந்து கவர்னராக இருந்தாங்க. அடுத்து முறையான மக்கள் தொகை 1881 ரிப்பன் வந்து கவர்னராக இருந்தாங்க. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்போடைய ஆணையர் யாருன்னா ஃப்ளோடன். 2011 15th சென்சஸோடைய கமிஷனர் யாருன்னா சந்திரமௌலி. 2027 எடுக்க போகிற சென்சஸோடைய கமிஷனர் யாருன்னா மிருதுஞ்சய் குமார். இப்போ இவங்களாம் தான் இந்த பேக்ரவுண்ட். நம்ம சென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேக்ரவுண்டும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. இப்போ எடுக்க போகிற கணக்கெடுப்பு 2 ஃபேஸாக இருக்குதுன்னு பார்த்தோம். 2027 2 ஃபேஸாக எடுக்க போகிறாங்க. அது எப்படி அப்படின்னா 2026 அக்டோபர் 1 எங்கெல்லாம் அந்த ஸ்னோ ஏரியாவோ அப்போ ஸ்னோ ஏரியாஸில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிச்சுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் லடாக், அதுக்கப்புறம் நமக்கு உத்தரகாண்ட், ஹிமாச்சல், இந்த மாதிரி பகுதிகளில் முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் வந்து 2027 மார்ச்சில் தொடங்குவாங்க. ரிமைனிங் இருக்கிற பார்ட்ஸில் எல்லாமே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. இப்போ 2011 2 ஃபேஸாக தான் நடந்துச்சு. 2016வது மக்கள் தொகை கணக்கெடுப்பும் 2 ஃபேஸாக தான் செயல்பட போகுது. நமக்கு 2026 அக்டோபர் 1 ஸ்னோ ஏரியாஸில் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 2027 மார்ச்சில் மற்ற பகுதிகளில் தொடங்குவாங்க. இப்போ நீதி கட்சிக்கான விதைகளாக 1854 ஸ்டாண்டிங் ஆர்டரும் 1871 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையருடைய மேற்பார்வையோடைய பரிந்துரைகளும் பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு அதுக்கு ஒரு சில அமைப்புகள்லாம் முன்னோடி அமைப்புகளாக இருந்துச்சு. நமக்கு 20th செஞ்சுரி 20ஆம் நூற்றாண்டில் பிராமணர் அல்லாதவருடைய நலனுக்காக
மெட்ராஸ் பிரசிடென்சியில் உருவான மிகப்பெரிய அமைப்பு ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருன்னா நீதி கட்சி தான். ஆனால் நீதி கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடியே நிறையா முயற்சிகள் எடுத்தாங்க நான் பிராமினுடைய வெல்ஃபேருக்காக. அதில் ஒன்று தான் 1892 ஆதி திராவிடர் ஜனசபை அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. 1892 ஆதி திராவிடர் ஜனசபை. இந்த ஆதி திராவிடர்கள் தான் முதல்ல திராவிடர் அப்படிங்கிற பட்டப்பெயர்களை பயன்படுத்தினதாக ஆர் கண்ணன் சொல்லியிருக்கார். இப்போ ஆர் கண்ணன் முன்னாடியே ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இன்ட்ரோடக்ஷன்லேயே. நீதி கட்சி தான் வருங்கால திராவிட இயக்கத்துக்கு தத்துவார்த்த அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது அப்படின்னு சொன்னதும் ஆர் கண்ணன் தான். அதே மாதிரி இங்கே ஆதி திராவிடர்கள் தான் முதலாக திராவிடர் அப்படிங்கிற பட்டப்பெயர்களை பயன்படுத்தினதாக ஆர் கண்ணன் சொல்லியிருக்கார். இதுக்கப்புறம் இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் 1895 நமக்கு ஆதி திராவிடர் ஜனசபை தொடங்கினது 1892. அதுலேருந்து 3 வருஷத்தில் நமக்கு 2 பிரசுரங்கள் வெளியிடுறாங்க. ஒன்று நான் பிராமின் ரேசஸ் அண்ட் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ பிராமணர் அல்லாதோர் இனங்களும் இந்திய பொதுப்பணியும் அப்படிங்கிற ஒரு பிரசுரம் ஒன்று வெளியிடுறாங்க. 2வது த வேஸ் அண்ட் மீன்ஸ் ஃபார் த அமிலியோரேஷன் அப்படின்னா சீர்திருத்தம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் நான் பிராமின் ரேசஸ். இப்போ பிராமணர்களோட இனங்களை சீர் செய்வதற்கான வழிவகைகள் அப்படின்னு 2 பிரசுரங்கள் வெளியிடுறாங்க. இந்த பிரசுரங்கள் அப்போதைக்கு பிரிட்டிஷை எதிர்த்து வெளியிட்டவங்களாம் நமக்கு தெரியும். அவங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணாமல் புனை பெயர்கள் தான் பயன்படுத்தியிருந்திருப்பாங்க. இந்த வெளியீடு என்ன பெயரில் வெளியாகுது அப்படின்னா ஃபேர் ப்ளே அப்படின்னு சொல்கிற பெயரில் வெளியிடுது. நடுநிலையாளர் அப்படிங்கிற பெயரில் தான் இந்த 2 பிரசுரங்களும் வெளியிட்டிருக்காங்க. 1895 ஆதி திராவிட ஜனசபை அமைச்சு ஒரு 3 வருஷம் கழித்து இந்த பிரசுரங்கள் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா அரசு பணியில் பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, எல்லா வகுப்பினரையும் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ முதலாக நான் பிராமின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்த ஒரு பிரசுரம் அப்படின்னா இந்த 2 தான். பிராமணர் அல்லாதோர் இனங்களும் இந்திய பொதுப்பணியும் பிராமணர் அல்லாதோர் இனங்களை சரி செய்வதற்கான இல்லை சீர் செய்வதற்கான வழிவகைகள் அப்படிங்கிறது ஃபேர் ப்ளே அப்படிங்கிற பெயரில் நம்ம வெளியிட்டாங்க. அரசு பணியில் பிராமணர்களுடைய ஆதிக்கம் செலுத்துறது, எல்லா வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும், பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை கொண்டு வந்தாங்க. முறையாக பிராமணர் அல்லாதோர பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா இந்த 2 பிரசுரங்கள் தான் 1895. இதில் நமக்கு நீதிபதி காங்கிரஸில் இருந்த நீதிபதி சங்கரன் நாயர் நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். அவரும் ஒரு சில பங்களிப்புகள்லாம் சொல்லியிருந்திருப்பார். 1908 வர்ணாசிரம ஜாதி முறை எப்போ அகற்றமோ அது வரைக்குமே அரசியல் முன்னேற்றம் இருக்காது அப்படிங்கிறது சொல்லியிருந்திருப்பார். அப்போ வர்ணாசிரம ஜாதி முறை அகற்றப்படாத வரைக்குமே நம்மக்கிட்ட அரசியல் முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு சொன்னது நீதிபதி சங்கரன் நாயர். 1908 வர்ணாசிரம ஜாதி முறை அகற்றப்படாத வரைக்கும் அரசியல் முன்னேற்றம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீதி கட்சியோடைய முன்னோடிகளாக நம்ம நிறையா அமைப்புகள் பார்த்துட்டு வரோம். முதல்ல 2 அரசு ஆணைகள் 1854 ஸ்டாண்டிங் ஆர்டர் பார்த்தோம். அடுத்து கார்னிஷோடைய அறிக்கை பார்த்தோம், மக்கள் தொகை கணக்கீட்டு மேற்பார்வையாளருடைய அறிக்கை. அடுத்து 1892 ஆதி திராவிட ஜனசபை, அது எதுக்காக தொடங்கினாங்கிறத பார்த்தோம். அடுத்து திராவிடர் அப்படிங்கிற பட்ட பெயர்களை முதலாக பயன்படுத்தினாங்க. அடுத்து அது போக 2 பிரசுரங்கள் வெளியிட்டாங்க 1895 நான் பிராமின் ரேசஸ் அண்ட் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று த வேஸ் அண்ட் மீன்ஸ் ஃபார் த அமிலியோரேஷன் ஃபார் நான் பிராமின் ரேசஸ் அப்படிங்கிற 2 பிரசுரங்கள் வெளியிட்டாங்க. அது ஃபேர் ப்ளே அப்படிங்கிற பெயரில் வெளியிட்டிருக்காங்க. அரசு பணியில் பிராமணர்களுடைய ஆதிக்கம் செலுத்துறது, எல்லா வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு தரது பற்றின கோரிக்கைகள்லாம் பேசினாங்க. முதலாக பிராமணர் அல்லாதோருக்கான பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்தது யார் அப்படின்னா இந்த 2 பிரசுரங்கள் தான் வெளிக்கொண்டு வந்தாங்க. அது போக நீதிபதி சங்கரன் நாயர் என்ன சொல்லியிருக்காரு 1908 வர்ணாசிரம ஜாதி முறை அகற்றப்படுற வரைக்கும் அரசியல் முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியமில்லைன்னு சொல்லியிருந்திருப்பார். இது போக 2 முன்னோடி அமைப்புகளாக இருக்குது. இன்னும் 1909 இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தது தான். மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன்னு சொல்கிறாங்க. சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம். நம்ம இதனுடைய நிறுவனர்கள் யார் அப்படின்னா பி சுப்பிரமணியமும் புருஷோத்தம் நாயுடு அப்படிங்கிற 2 பேர் தான் இதனுடைய ஃபவுண்டர்ஸ். 1909 மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், பி சுப்பிரமணியமும் புருஷோத்தம் நாயுடுங்க தான் 2 பேர் தான் நமக்கு
இதனுடைய ஃபவுண்டர்ஸாக இருக்காங்க. சரி, இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த பிராமணர் அல்லாதோர் இருக்காங்க, அவங்களுக்கு கல்வியை பரப்பணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கம். அவங்களுக்கு கல்வியை எடுத்து சொல்லணும். இப்போ முன்னாடி நிறையா பாகுபாடுகள் இருந்திருக்கும். ஒரு சில குறிப்பிட்ட சமூகம் தான் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும். அப்போ அதெல்லாம் இல்லாமல் பிராமணர் அல்லாதவர்களும் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கல்வி பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் இந்த அமைப்புடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம பிராமணர் அல்லாத தலைவர்களே இதுக்கு ஆதரவு இல்லாததுனால இந்த அமைப்பு வந்து செயலிழந்து தான் போச்சு. ஆனால் 20ஆம் நூற்றாண்டு எப்படி இருந்தாலும் துவங்கப்பட்ட பிராமணர் அல்லாதோர் பிரச்சனைகளை பேசுகிறதுக்காக துவங்கப்பட்ட முதல் அமைப்பு, ஒரு அமைப்பாக தொடங்கினது இதுதான். 1909 மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம். இதனுடைய நிறுவனர்களாக சுப்பிரமணியமும் புருஷோத்தம் நாயுடும் 2 பேர் இருக்காங்க. இதில் நிறையா பேரை சேர்க்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருப்பாங்க. ஆனால் அப்போதைக்கு இருந்த பிராமணர் அல்லாதோர் சமூகமே இதுக்கு ஆதரவு தராததுனால இந்த அமைப்பு செயலிழந்து தான் போச்சு. இருந்தாலும் 20ஆம் நூற்றாண்டில் பிராமணர் அல்லாதோர் சங்கம் தான் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக எடுத்து சொல்கிறதுக்காக தொடங்கப்பட்ட முதல் அமைப்பாக இருந்துச்சு. ஆனால் பெரிய அளவில் செயல்படலை. இதோடைய நோக்கம் கல்வியை பரப்புறது. இதே மாதிரி இன்னொரு அமைப்பு தொடங்குறாங்க, மெட்ராஸ் யுனைடெட் லீக். இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுலேருந்து 3 வருஷம் பாருங்களேன், எல்லாமே 3 வருஷம் கேப்பாக இருக்குது. நமக்கு 1892 ஆதி திராவிடர் ஜனசபைன்னு ஒன்று தொடங்கினாங்க. அதுலேருந்து 3 வருஷம் கேப்பில் 2 பிரசுரங்கள் வெளியிட்டாங்க. இங்கே 1909 புருஷோத்தம் நாயுடும் பி சுப்பிரமணியம் இவங்க 2 பேரும் பிராமணர் அல்லாத ஒரு சங்கம்னு தொடங்கினாங்க. இங்கே மறுபடியும் 3 வருஷம் கேப்பில் மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்குறாங்க, சென்னை கூட்டமைப்பு குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதில் 3 பேர் ஃபவுண்டர்ஸாக இருக்காங்க. ஒன்று சரவண பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர், வீராசாமி, துரைசாமி. அப்போ துரைசாமி, வீராசாமி, இப்போ 2 சாமி வருது. இங்கே பிள்ளை அப்படின்னு ஒருத்தர். அப்போ சரவண பிள்ளை, வீராசாமி, துரைசாமி அப்படிங்கிற 3 பேர் தான் இதனுடைய ஃபவுண்டர்ஸ். இதில் நிறையா இவங்கெல்லாம் யார் அப்படின்னா பிராமணர் அல்லாத அரசாங்க அதிகாரிகள். அப்போ அரசாங்க அலுவலர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சென்னை கூட்டமைப்பு குழுன்னு சொல்கிறாங்க. மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1912 தொடங்கியிருக்காங்க. 3 பேர் இதனுடைய ஃபவுண்டர்ஸாக இருக்காங்க. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு? அரசியல் சாராத ஒரு அமைப்புன்னு சொல்கிறாங்க. எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா சமூக நடவடிக்கைகளில் தான் கவனம். அப்படின்னா நான் பிராமினுடைய வெல்ஃபேருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரிஃபரன்ஸ். அரசியலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமெல்லாம் கிடையாது நமக்கு. இது சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பிராமணர் அல்லாதோருடைய நலனுக்காக பாடுபடுறதா இந்த முக்கியமான நோக்கம் இந்த அமைப்போடது. இப்போ 1912 சரவண பிள்ளை, வீராசாமி நாயுடு, துரைசாமி நாயுடு. இப்போ 2 சாமி ஒரு பிள்ளை அப்படின்னு வருது. அப்போ சரவண பிள்ளை, வீராசாமி, துரைசாமி. யார் தொடங்கினா? பிராமணர் அல்லாத அரசாங்க அலுவலர்கள்லாம் இது தொடங்கினாங்க. அரசியல் சாராத ஒரு அமைப்பாக இருந்துச்சு. 1912 இது தொடங்கப்பட்டுச்சு. அப்போ அந்த அமைப்பு 1909 தொடங்கினாங்க. அது பிராமணர் அல்லாதோர் சங்கம். இது கூட்டமைப்பு குழு, மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற அமைப்பு. இதில் 3 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக் தான் பெயர் மாறும். நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தது சென்னை திராவிடர் சங்கம், மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு பேர் மாறுச்சு. அப்போ சென்னை திராவிடர் சங்கம்னு பேர் மாறினது, மெட்ராஸ் யுனைடெட் லீக் தான் பேர் மாறிச்சு. 1912 தொடங்கினாங்க. அதுதான் பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கும். இது மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன். இதனுடைய செயலாளராக யார் இருந்திருப்பார்னா நம்ம ஃபேமஸான பர்சன் சி நடேசன் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய செயலாளராக இருந்திருப்பார். மருத்துவர் டாக்டர் நடேசன் தான் இதனுடைய செயலாளர். இதில் இந்த அமைப்புக்கு நிறையா ஆதரவு தந்திருப்பாங்க. ஏன்னா அரசாங்கத்துடைய அலுவலர்களே சேர்ந்து தொடங்கின ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு 1909 மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷனுக்கு பெரிய அளவில் ஆதரவு கிடச்சிருக்காது. பிராமணர் அல்லாத பிரமுகர்களே சப்போர்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் 1912 தொடங்கப்பட்ட மெட்ராஸ் யுனைடெட் லீக்குக்கு அதிகமான ஆதரவு கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம டாக்டர் நடேசன் தான் அதனுடைய செயலாளராக இருக்காங்க. ஃபவுண்டர் சரவண பிள்ளை, வீராசாமி நாயுடு, துரைசாமி நாயுடு தான் இருக்காங்க. நோக்கம் அரசியல் சாராத அமைப்பாக இருந்து சமூக நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தணும், நான் பிராமினுடைய வெல்ஃபேருக்காக பாடுபடணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். சரி, இந்த அமைப்பு தொடங்கினாங்க. என்ன சாதனைகள் பண்ணாங்க அப்படின்னா நிறைய கிளைகள் தொடங்கப்பட்ட குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே நிறைய கிளைகள் தொடங்கினாங்க. அதை விட நமக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது.
மாணவர்களுக்கான விடுதி. நமக்கு நடேசன் அப்படின்னாலே படித்து வந்திருப்போம். 1916 ஜூலையில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு சென்னையில் திருவல்லிக்கேணியில் விடுதி கட்டியிருந்திருப்பார். திருவல்லிக்கேணி 1916 ஜூலை மாதம் வந்து விடுதி தொடங்கியிருந்திருப்பார். இப்போ நான் பிராமின் மாணவர்களுக்காக சென்னையிலே விடுதி, அவங்க தங்கி படிக்கிறதுக்காக, இப்போ கல்விக்காக தான் இந்த விடுதி தொடங்கப்பட்டுச்சு. அது போக 2 நூல்கள் வந்து தொடங்கியிருக்காங்க. திராவிட சங்கம் குறித்து அப்பப்போ மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருஷம் மீட்டிங் போட்டு யார் யாரெல்லாம் டிகிரி ஹோல்டர்ஸ் அந்த பட்டதாரி மாணவர்களுக்கு கூப்பிட்டு மீட்டிங் போட்டு திராவிட சங்கம்னா என்ன, அது எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, கல்வியை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இவங்களுடைய சாதனைகளாக இருந்துச்சு. சென்னையிலே நிறைய கிளைகள் தொடங்கினாங்க. நமக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. மாணவர்களுக்கான விடுதி தொடங்கினது தான் இதனுடைய முக்கியமான சாதனை. அடுத்து நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ராயல் கமிஷன் ஆன் பப்ளிக் சர்வீஸ். நம்ம பொதுப்பணி கொடுக்கறதுக்காக, சிவில் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக ராயல் கமிஷன் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஆசோலேஷன்லாம் இருந்திருக்கும். அதுக்கான பரிந்துரைகள் கொடுக்கறதுக்காக 1912 ராயல் கமிஷன் ஆன் பப்ளிக் சர்வீஸ் அமைச்சாங்க. அப்போதைக்கு சென்னையோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது தியாகராயர். அப்போ அவர் தான் வந்து சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கமிஷனை மீட் பண்ணி அரசாங்கத்தோடைய பதவிகளில் பிராமணர்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற புள்ளி விவரத்தோடு அதை விளக்கிறார் அரசாங்க அதிகாரிகளுக்கு. அந்த கமிஷனில் போய் அந்த கமிஷனை மீட் பண்ணி அரசாங்க பதவிகளில் பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது விளக்குனதுனால நம்ம இந்த ஆணையம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிராமணர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக 42 சாட்சிகளை வந்து விசாரிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் ஆர்டிஓ, ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸராக ஒருத்தர் இருக்கார், பாலாஜி ராவ் நாயுடு. அப்போ வருவாய் கோட்ட அதிகாரி பாலாஜி ராவ் நாயுடு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஜாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோஷ்னல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இதுதான் பிராமணர் அல்லாத நலனை பாதுகாக்கிறதுக்காக ஒரே வழி அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டிஓ சொல்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிராமணர் அல்லாதவர்கள் பிரச்சனை வெளியே வருது. இதோடைய தொடர்ச்சி தான் நீதி கட்சி தொடங்கினது. இன்னும் நீதி கட்சி தொடங்கலை. இதெல்லாம் பேக்ரவுண்ட், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சொல்லிக்கிட்டே வராங்க. கவர்மெண்ட்டுக்கு புரிய வச்சுட்டு இருக்காங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டிட்ட பிராமணர்களுடைய ஆதிக்கம் தான் இருக்குது, பிராமணர் அல்லாதவருடைய நலன் வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னு ஒவ்வொரு பக்கமும் அதை எடுத்து உரைக்கிறாங்க. இதில் நமக்கு கடித கிளர்ச்சி, நம்ம சங்கர நாயர் எழுதின ஒரு 21 கடிதங்களை உள்ளடக்கின ஒரு நூல் வந்து வெளியிடுவாங்க. இப்போ இந்த ஒவ்வொன்றும் இந்த நூல்கள் ஒரு பக்கம் அங்கங்கே இருந்த பிராமணர் அல்லாத தலைவர்களை இது ஒன்று சேர்க்க வைக்கிது. இந்த நூல் தான் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் பிராமணர் அல்லாதவர்களுக்காக ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்களா பிராமணர் அல்லாதவர்கள் அப்படின்னு அங்கங்கே தெரியாமல் இருக்க ஒவ்வொரு நான் பிராமினுடைய லீடர்ஸும் ஒன்று சேர்க்க வைக்கிது இந்த நூல் தான். அதுக்கப்புறம் அதே வருஷம், இது 1915 அந்த நூல் வெளியிட்டு இருந்திருப்பார். அதே வருஷம் இன்னொரு புக்கு வந்து சங்கர நாயர் வெளியிடுறாரு, திராவிட பிரபலங்கள் அப்படிங்கிற புக்கு, திராவிடியன் வர்த்தீஸ் அப்படிங்கிற புக்கு, சங்கரன் நாயர். ஓகே, இப்போ திராவிட பிரபலம் நம்ம தெரியும், டைரக்டர் சங்கர் தெரியும். அப்போ அவர் ஒரு பிரபலம், செலிப்ரிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திராவிடியன் வர்த்தீஸ் அப்படிங்கிற நூல் சங்கரன் நாயர். இதே ஒரு நூல் நம்ம எக்ஸாமில் படிச்சுருந்துருப்போம், தென்னிந்திய பிரபலங்கள்னு படிச்சுருந்துருப்போம். தென்னிந்திய பிரபலங்கள், சவுத் இந்தியன் செலிப்ரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நூல். அப்போ இது ரெண்டும் பார்க்கும்போது சவுத் இந்தியன் செலிப்ரிட்டிஸ், அப்போ இந்த 2 நூலும் கன்ஃபியூஸ் ஆகும். அது யாருன்னா பாலசுப்ரமணியம். அப்போ இங்கே பிரபலம்னு வருதா, திராவிட பிரபலம்னா சவுத் சைடு மட்டும்தான் டைரக்டர் சங்கர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னிந்திய பிரபலங்கள் சவுத் இந்தியன் செலிப்ரிட்டிஸ், அப்போ சவுத் இந்தியன் லெவலில் நம்ம எஸ்பிபி சிங்கர் ஞாபகம் வச்சுக்கலாமா? சிங்கர் வந்து சவுத் இந்தியன் லெவலில் அப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும் பாடியிருக்காரு. அப்போ அதனால் சவுத் இந்தியன் செலிப்ரிட்டின்னு வந்துச்சுன்னா பாலசுப்ரமணியம், திராவிட பிரபலம்னு வந்துச்சுன்னா சங்கரன் நாயர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த நூல்களில் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா பிராமணர் அல்லாத தலைவர்களை சந்திக்க வைக்கிது. அப்போ இது வரைக்கும் தனித்தனியாக அங்கங்கே இதுக்கு முன்னாடி பிராமணர் அல்லாத தலைவர்கள்லாம் காங்கிரஸில் தான் இருந்திருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் ஒன்றா சந்திக்க வைக்கிறது, அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறது இந்த சங்கரன் நாயருடைய 2 நூல்கள் தான். 21 கடிதங்களை தொகுத்த ஒரு நூலாக வெளியிட்டார் 1915. அது போக திராவிடியன் வர்த்தீஸ் அப்படிங்கிற நூலும் வெளியிடுறாங்க. இந்த அமைப்புகள்லாம்
நிறையா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் பிராமணர் தலைவர்கள்லாம் சந்திக்க வச்சதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. திராவிட மகாசபா அப்படிங்கிற ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கலாம், அதை எல்லா கிளைகள்லையும் மாவட்டங்கள் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது மூலியமாக பிராமணர்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் நடக்குது. 1916 இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நமக்கு தெரியும் பிரிட்டிஷோடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பேர் இம்பீரியல். நம்ம பேங்க்லாம் இம்பீரியல் பேங்க்லாம் வச்சுருந்துருப்பாங்க. அப்போ 1916 இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான எலெக்ஷன் நடக்குது. அதில் பிராமணர் அல்லாதவர்கள், பிராமின் நான் பிராமினுக்கான எலெக்ஷன் நடக்குது. அதில் டிஎம் நாயர், ராமராயர் இவங்களுக்கெல்லாம் போட்டி நடக்குது. டிஎம் நாயரும் ராமராயரும் பிராமண வேட்பாளர்கள். யார்? டிஎம் நாயர் வந்து சீனிவாச சாஸ்திரி கூட எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறார். ராமராயர் வந்து யார்? ரங்கசாமி ஐயங்கார்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரங்கசாமி. டிஎம் நாயர் வந்து சீனிவாச சாஸ்திரியோடைய எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாரு. ராமராயர் வந்து ரங்கசாமி ஐயங்காரோடைய எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. பிடி தியாகராயருக்கும் யாருக்கு நடக்குது அப்படின்னா ஹோம் ரூல் லீக், நம்ம அன்னி பெசன்ட்டோடைய தன்னாட்சி இயக்கத்தை சார்ந்த கூர்ம வெங்கட ரெட்டி அவங்களுடைய எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா பிராமணர்களும் சேர்ந்து யாருக்கு தான் ஓட்டு போடுவாங்க? அதாவது இந்த பிராமணர் எல்லாருமே, பிராமணர்களும் பிராமணருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பிராமணர் அல்லாத மக்களும் இந்த யார் ஹோம் ரூல் லீக்குக்காக போட்டிட்டாங்களோ அந்த சீனிவாச சாஸ்திரி, ரங்கசாமி ஐயங்கார், கூர்ம வெங்கட ரெட்டிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ பிராமணர் அல்லாத மக்களே பிராமணர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே இதனுடைய விளைவு தான் என்ன ஆகுது? நீதி கட்சி தொடங்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், நான் பிராமினுடைய வெல்ஃபேரும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த தேர்தலில் நடந்த தோல்வி தான் நான் பிராமின் ஓட்டர்ஸ்லாம் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? ஓட்ஸ் டு பிராமின் கேண்டிடேட்ஸ். ஓகேவா? அப்போ இந்த தேர்தலில் பெரிய ஒரு தோல்வி நடக்குது. நம்ம டிஎம் நாயருக்கு, ராமராயருக்கு, பிடி தியாகராயருக்கு இவங்கெல்லாம் நம்ம நீதி கட்சியோடைய தலைவர்கள். இதுக்கு இப்போ நீதி கட்சி தொடங்கலை, இதுக்கு முன்னாடி காங்கிரஸோடைய வேட்பாளர்களாக கூட இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ இவங்களாம் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க. அதில் பிராமணர்கள் அல்லாதவர்களுடைய நலன் வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா பிராமணர்களும் பிராமணர் அல்லாதவர்களும் யாருக்கு தான்? பிராமின்ஸுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ இதனால் பிரச்சனையாகுது. இதனுடைய விளைவு தான் நீதி கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது. அப்போ இதுக்கான விவாதம்லாம் நடந்திருக்கும். எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா எத்திராஜுலு அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டில் தான் நடந்திருக்கும். அப்போ நீதி கட்சி தொடங்கணுங்கிற விவாதம்லாம் எத்திராஜுலு வீட்டில் நடந்திருக்கும். நீதி கட்சி தொடங்கணுங்கிற முடிவு 1916 எடுத்தாங்க. 2 முடிவுகள் எடுத்தாங்க. இதில் இம்பீரியல் சட்டமன்ற தேர்தல் நமக்கு தெரியும். டிஎம் நாயர், தியாகராய் இவங்க தான் வந்து தோத்தாங்க. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. 1916 நவம்பர் 20 எந்த பிளேஸில் அப்படின்னா விக்டோரியா பப்ளிக் ஹால். அப்போ விக்டோரியா பொது மண்டபம் அப்படிங்கிற இடத்துல தான் நீதி கட்சி தொடங்குறாங்க. நீதி கட்சிங்கிற பேரில் தொடங்கலை, 2 முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க. என்னென்னா 2 சங்கம் தொடங்கணும். ஒன்று சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன், தென்னிந்திய மக்கள் சங்கம்னு ஒன்று. 2வது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அது வந்து பீப்புள்ஸ் அசோசியேஷன், இது வந்து லிபரல் ஃபெடரேஷன். தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒன்று, தென்னிந்திய மக்கள் சங்கம்னு ஒன்று. அப்போ 2 அமைப்புகள் தொடங்குறாங்க. சரி, இந்த 2த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதில் தென்னிந்திய மக்கள் சங்கம் என்ன பண்ண போகுதுன்னா இது ஒரு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருக்கும். இதை பிரச்சார கருவியாக பயன்படுத்த போகிறாங்க, ட்ரேடுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ இது வர்த்தகத்துக்கான ஒரு அமைப்பு. அப்போ கூட்டு பங்கு கழகம்னு சொல்லி ஒரு வர்த்தக அமைப்பு தொடங்கிட்டாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா இங்கிலீஷில், தமிழில், தெலுங்கில் நியூஸ் பேப்பர் வெளியிட்டு நம்ம பிராமணர் அல்லாதோர குறைகளை வந்து எடுத்து சொல்கிறது. அப்போ பிராமணர் அல்லாதோர குறைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிரச்சார கருவியாக தான் இந்த தென்னிந்திய மக்கள் சங்கம் இயங்க போகுது. இதனுடைய செயலாளராக யார் இருப்பார்? தியாகராய செட்டி தான் வந்து இதனுடைய செயலாளராக இருக்கார். 2வது ஒரு சங்கம் தொடங்கினாங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், SILFன்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இது என்னென்னா இது ஒரு அரசியல் கட்சியாக செயல்படும். அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பிரச்சார கருவியாக வர்த்தக அமைப்பாக செயல்பட்டுச்சு தென்னிந்திய மக்கள் சங்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து அரசியல் கட்சியாக செயல்பட போகுது. இதனுடைய முக்கியமான நோக்கம் நான் பிராமினுடைய உரிமைகள் என்ன, அவங்களுடைய நலனுக்காக குரல் கொடுக்கறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்து பிராமணர் அல்லாதவர்களுடைய குறைகளை அரசாங்க அதிகாரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல அவங்களுடைய உரிமைகள்னால் என்ன, அவங்களுடைய நலனுக்காக குரல் கொடுக்கணும்.
அரசாங்க அதிகாரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்து முடிஞ்சால் நான் பிராமினுடைய வெல்ஃபேருக்காக நலத்திட்டங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான நோக்கம். எது நம்ம தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய அரசியல் கட்சியாக தொடங்கப்பட்ட அமைப்புடைய முக்கியமான நோக்கம் இது தான். இவங்க இந்த அமைப்புகள் மூலியமாக நியூஸ் பேப்பர் தொடங்குறாங்க. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேரில் தொடங்குறாங்க. ரெண்டாவது திராவிடன் அப்படிங்கிறது, மூணாவது ஆந்திர பிரகாசிகா. அப்போ முதல் நியூஸ் பேப்பர் வந்து இதழ் செய்தித்தாள் வந்து நீதி அப்படிங்கிற செய்தித்தாள், ரெண்டாவது திராவிடன், மூணாவது ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற நியூஸ் பேப்பர். 3 லாங்குவேஜில். ஜஸ்டிஸ் வந்து இங்கிலீஷில் தொடங்கி இருந்திருப்பாங்க, திராவிடன்கிறது தமிழில் தொடங்கி இருந்திருப்பாங்க, ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறது தெலுங்கில் தொடங்கியிருப்பாங்க. அப்போ இந்த 3 நியூஸ் பேப்பர் மூலியமாக பிராமணர் அல்லாதோருடைய குறைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அரசாங்க அதிகாரிகளுக்கு அதை தெரியப்படுத்தணும். இந்த பிராமணர் அல்லாதோருடைய குறைகளை தெரியப்படுத்தணுங்கிறது தான் முக்கியமான நோக்கம். இதில் நமக்கு இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தான் அதிகமான செல்வாக்கு, ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்கும். அப்போ அதனால் அது என்ன ஆயிடுச்சு, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பர்னால் ஃபேமஸ் ஆனதுனால ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறிடுச்சு. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் நமக்கு என்னென்னு படிக்கிறோம், தமிழில் நீதி கட்சி அப்படின்னு படிக்கிறோம். நீதி கட்சி. ஆக்சுவலாக இப்போ தான் இன்ட்ரொடக்ஷனுக்கே நம்ம வந்திருக்கோம். நீதி கட்சி தொடங்கினதே இப்போ தான் வந்திருக்கோம். நம்ம டேரெக்டாக ஸ்கூல் புக்கு படிக்கும் போது அந்த ஒரு சில அமைப்புகள் கொடுத்துருந்துருப்பாங்க. 1909 நான் பிராமின் அசோசியேஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்து 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக், இதை பற்றிலாம் கொடுத்துருந்துருப்பாங்க. அப்போ டேரெக்டாக என்னங்கிறதே புரியாது, இது எதுக்காக தொடங்குறாங்க, இப்போ என்ன ரீசன், திடீர்னு நம்ம படிக்கும் போது என்னங்கிறது ஒரு கண்டினியூஷன் இருக்காது. எப்போவுமே படிக்கும் போது பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியோடு சேர்ந்து படிங்க, அப்போ தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னொன்று, அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும், நம்ம மக்கப் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதனுடைய படிக்கும் போது பேக்ரவுண்டும் சேர்ந்து படிங்க. இதில் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதுதான் SILF. இதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறி இருந்திருக்கும். இந்த நீதி கட்சியோட மெட்ராஸ் திராவிடர் சங்கம் அதுவும் இணைஞ்சிருச்சு, தென்னிந்திய மக்கள் சங்கமும் இணைஞ்சிருச்சு. மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் படிச்சிருக்கோம், அதுவும் இணைஞ்சிருச்சு. தென்னிந்திய மக்கள் சங்கமும் இணைஞ்சு மொத்தமாக நீதி கட்சி அப்படிங்கிற பெயரில் செயல்பட்டுருக்கு. இப்போ இதுக்கிடையில் நம்ம 2 துருவங்களாக செயல்பட்டு இருந்தாங்க. யார் அப்படின்னா பிடி தியாகராயரும் TM நாயரும். இவங்க 2 பேர்த்துக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் உருவாது. அப்போ அந்த கருத்து வேறுபாடுகளை போக்கி 2 பேர்த்தும் ஒரே அணியில் சேர்த்தது யார் அப்படின்னா சி நடேசன் தான். இவங்க 2 பேர்த்துக்குள்ளான கருத்து வேறுபாடுகளை நீக்கி நீதி கட்சிக்கு கொண்டு வந்த பெருமை யாருக்குன்னா சி நடேசன். ஓகேவா, அவங்க தான். அந்த நடேசன் தான் நம்ம படிச்சிருந்திருப்போம் ஸ்கூல் புக்கில். நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன். சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னா, இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னா வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்திருப்பார். நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன். சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லைன்னா வரி இல்லைன்னு சொன்னது நடேசன் அப்படிங்கிற ஒருத்தர் தான். இவர் தான் நீதி கட்சியில் தியாகராய செட்டியும் TM நாயரையும் கொண்டு வந்த பெருமை அவருக்கு தான். இவர் தான் அதை சொல்லியிருக்கார். இவங்களோட சேர்ந்து நம்ம ரெட்டி, MA ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர், பனகலரசர், பொப்பிலியரசர். பனகலரசருங்கிற பேர் என்னன்னு சொல்லுங்கள். பொப்பிலியரசர் வந்து ராமகிருஷ்ண ரங்காராவ். நம்ம இந்த பேர் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இங்கே கிருஷ்ணர்னு இருக்கா, நம்ம கிருஷ்ணர்னு பார்த்தோன்னே இங்கே பீடி சொல்லுவோம்ல, பீலினா மயில் தொகை. அப்போ கிருஷ்ணர் தான் மயில் தொகையை வச்சுருப்பார். அதனால் பொப்பிலியரசர்னு வந்தால் ராமகிருஷ்ண ரங்காராவ் அப்படின்னு வரணும். ஓகே, இது கேட்டேன், நானே சொல்லிடுறேன். பனகலரசர் வந்து ராமராய நிங்கர். இதை இப்படியே எழுதுவாங்க, ஒரு சில புக்கில் ராமராய நிங்கர்னு எழுதியிருப்பாங்க. அப்போ பனகலரசருடைய பேர் தான் ராமராய நிங்கர், பொப்பிலியரசருடைய பேர் தான் ராமகிருஷ்ண ரங்காராவ். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து காங்கிரஸை விட்டு வெளியேறுறாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து நான் பிராமின் வெல்ஃபேருக்காக எந்த ஒரு குரலும் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இவங்கெல்லாம் காங்கிரஸை எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நீதி கட்சியை உருவாக்கி இருந்திருப்பாங்க.
இப்போ இதில் எம்ஏ ரெட்டி, பனகலரசர், பொப்பிலியரசர், அது போக நடேசன் என்ன சொன்னார்? நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன், சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லைன்னா வரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த தியாகராய செட்டி என்ன பண்ணுவாருன்னா, பிராமணர் அல்லாதவருடைய குறைகளை எடுத்து சொல்கிறதுக்காக நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறார். பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடுறாங்க 1916 டிசம்பரில் வெளியிடுறாங்க. இப்போ 1916 டிசம்பரில் நான் பிராமினுடைய மேனிஃபெஸ்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறார். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பிரகடனத்தில் இந்தியர்கள் இன்னும் சுயாட்சிக்கு தயாராகலை அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இந்தியர்கள் இன்னும் சுயாட்சிக்கு, நீங்கள் சுயாட்சி கொடுத்தாலும் அதற்காக இந்தியர்கள் இன்னும் தயாராகலை. இது பிரிட்டிஷ்ட சொல்கிறது. அப்போ பிரிட்டிஷார் இந்தியர்களுக்கு சுயாட்சி கொடுக்குறாங்கன்னா இருந்தாலும் அது பிராமணர்கள் ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இருக்குமே தவிர அது பிராமணர்களுடைய ஆட்சியாக தான் இருக்கும், சுயாட்சியாக இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருக்கணும். அதுதான், அது போக எல்லாருக்குமே ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன். நமக்கு அதிகமாக நான் பிராமினுடைய வெல்ஃபேர் புறக்கணிக்கப்படுது. அப்போ அவங்களும் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும். அதுதான் உண்மையான சுயாட்சி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்தியர்களுக்கு சுயாட்சி நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு இன்னும் தயாராகலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அதுவும் மெட்ராஸ் பிரசிடென்சியில் பார்த்தோன்னா, ராஜ்தானினா பிரசிடென்சி. அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியில் மக்கள் தொகையில் அடிப்படையில் பார்த்தோன்னா பிராமணர்கள் 3%. அப்போ அவங்க தான் பியூரோக்ரசி, அதிகார வர்க்கமாக அதிக பேர் மேலே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஓகேவா? இதில் காங்கிரஸ் முக்கியமான பதவிகள்லையும் இருக்காங்க, அதிக இடங்களில் இருக்காங்க. இப்போ பெரும்பான்மையான வரி, மக்கள் தொகையில் பெரும்பான்மை இருக்கக்கூடியவங்க பிராமணர் அல்லாதவர் தான். அரசாங்கத்துக்கு அதிகமாக வரி கொடுக்குறவங்க பிராமணர் அல்லாதவர்கள் தான். அப்போ 3% இருக்க பிராமணர்கள் பியூரோக்ரசி அதிகார வர்க்கமாக இருக்காங்க, காங்கிரஸில் முக்கியமான பதவிகளில் இருக்காங்க, அரசாங்கத்துடைய பதவிகளில் இருக்காங்க. ஆனால் மக்கள் தொகையில் பெரும்பான்மையாக இருக்க நான் பிராமின், அரசாங்கத்துக்கு அதிகமாக வரி கொடுக்கக்கூடிய நான் பிராமின், அவங்களுக்கு சரியாக கல்வியிலையும் அரசாங்க பணிகள்லையும் இடஒதுக்கீடு கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அவங்களுடைய வெல்ஃபேருக்காக வெளியிடப்பட்ட ஒரு பிரகடனம். தியாகராயர் வெளியிட்டிருக்காரு. பிடி தியாகராயர் தான் வெளியிட்டிருக்காரு. நான் பிராமின் வெல்ஃபேர் 1916 டிசம்பரில். நமக்கு நீதி கட்சி தொடங்கினது எப்போ பார்த்தோம்? 1916 நவம்பர் 20 முடிவெடுத்து வந்திருப்பாங்க. அப்போ நவம்பர் 20, இது அடுத்த மந்த்லேயே ஒரு 10 நாள்லேயே இந்த பிரகடனம் வெளியிடுறாங்க. பிராமணர்கள் 3%, பியூரோக்ரசி, நான் பிராமின் அரசாங்கத்துக்கு அதிகமாக வரி கொடுக்குறாங்க, கல்வி அரசாங்க பணிகளில் உரிய இடம் கொடுக்கறதில்ல. அப்போ அவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேணும். அப்போ சுயாட்சி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மேனிஃபெஸ்டோடைய நோக்கம், இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, சுயாட்சி பிரிட்டிஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதி வேறுபாடுகளை நீக்கிடணும். அப்போ நீதி கட்சி அதுக்காக பிரிட்டிஷுக்கு என்றைக்கும் விசுவாசமோடு நடந்துக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவை என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இதுதான் நீதி கட்சியோடைய தெளிவான குறிக்கோள்கள், திட்டம் என்ன, கொள்கை என்ன அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லுச்சு. அதனால் இந்த ஒரு அடிப்படை ஆவணமாக இருக்கிறனால இதுதான் மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் பிராமினுடைய மேக்னா கர்த்தா எது அப்படின்னா, இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ தியாகராயர் வெளியிட்டது தான் நான் பிராமினுக்கு ஒரு மேக்னா கர்த்தா அப்படின்னு சொன்னது சிதம்பரம் குடியரசு. இப்போ மேக்னா கர்த்தா அப்படிங்கிறது அடிப்படை ஆவணம், உரிமை, சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே குடியரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குடியரசு, ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே மேக்னா கர்த்தான்னு வருது, உரிமை. அப்போ குடியுரிமை அப்படிங்கிறது கூட எடுத்துக்கோங்க. இந்த பிரகடனத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய அடையாள அரசியல், ஐடென்டிஃபை பாலிட்டிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. நீதி கட்சி ஐடென்டிஃபை பாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியப்படுத்துறது, அடையாளமாக அதுக்கு ஒரு அறிவிப்பாகவும் அழைப்பாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா நான் பிராமின் அப்படிங்கிறது இப்போ அந்த பிரச்சனைகளை பெரிய லெவலில் யாரும் பேசலை. அப்போ இவங்க இந்த பிரகடனம் மூலியமாக அடையாள அரசியல் செஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே இவங்க பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ மக்களுக்கு தெரியப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய இடத்துல இந்த பிராமணர் அல்லாதோர் வார்த்தை இப்போ உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பிரகடனத்தில் மட்டுமே 13 இடங்களில் நான் பிராமின் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சொல் 13 இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க.
இதுதான் நமக்கு மேக்னா கர்த்தா ஆஃப் நான் பிராமின்னு சொன்னது சிதம்பரம் குடியரசு அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் குடியரசு பிரகடனத்தில் 13 இடத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பிரகடனம் வெளியிட்டவனே கண்டிப்பாக அதை எதிர்ப்பு தெரிவித்து சில அறிக்கைகளை வெளியிட்டிருப்பாங்க. இது என்ன பிரகடனம் அப்படின்னா, இந்திய சமூகத்துக்கு இடையில் கசுப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குதே தவிர வேறு எந்த நோக்கத்தையும் இதை வெளிப்படுத்துகிற மாதிரி இல்லை அப்படின்னு 1916 இந்த பிரகடனத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த பிரகடனத்தை இது இந்து பத்திரிகை தான் சொன்னது. இது இந்து பத்திரிகை இந்திய சமூகத்துக்கு இடையில் கசப்புணர்வை ஏற்படுத்துறதை தவிர வேறு எந்த நோக்கத்தையும் இது நிறைவேற்ற மாதிரி ஒன்றும் தெரியலை. இது போக நிறையா விமர்சனம் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம அன்னி பெசன்ட்டோடைய நியூ இந்தியா பத்திரிகை இந்த பிரகடனமும் நீதி கட்சியும் அகால மரணம் அடையும்னு சொல்கிறாங்க. இந்த பிரகடனமும் நீதி கட்சியும் அகால மரணம் அடையும்னு சொன்னது அன்னி பெசன்ட்டோடைய நியூ இந்தியா பத்திரிகை. இப்போ நியூ இந்தியா பத்திரிகை எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த பிரகடனங்கிறது செட்டியாரோடைய பிரகடனம் அதுதான் இருக்குது அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த பிரகடனத்தை விமர்சனம் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறாங்க. இது போக நிறைய சொல்லியிருந்திருப்பாங்க. இது ஒரு கற்பனை செய்தி, அரசியல் போழி புனைவு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கட்டுக்கதையானது ஒன்று தான், இது நான் பிராமின் வெல்ஃபேருக்காக வெளியிடப்பட்டது கிடையாது, இது செட்டியாருடைய பிரகடனம் தான் அப்படின்னு அதிகமான விமர்சனங்கள் வந்து இந்த பிரகடனத்துக்காக எழுந்திருக்கும். இந்திய சமூகத்துக்கு இடையில் கசப்புணர்வு ஏற்படுத்துகிறத தவிர வேறு எந்த நோக்கத்தையும் இந்த பிரகடனம் நிறைவேற்ற போகிறது கிடையாது. இந்த பிரகடனமும் நீதி கட்சியும் அகால மரணம் அடையும்னு சொன்னது அன்னி பெசன்ட்டோடைய நியூ இந்தியா பத்திரிகை தான். அது போக இது செட்டியாரோடைய பிரகடனம்னு சொன்னது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி அதிகமான விமர்சனங்களை இந்த பிரகடனம் வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. இப்போ இவ்வளவு விமர்சனங்களை இந்த பிரகடனம் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்போ அதுக்காக நீதி கட்சி கண்டிப்பாக விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். அப்போ அதுக்காகவே தொடங்கப்பட்டது தான் நீதி கட்சியோடைய பத்திரிகைகள் 1917. அப்போ 1917 சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் இருந்துச்சா, சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு இருந்துச்சு. அதனுடைய ஷேர்ஸ் எல்லாமே, அதனுடைய பங்குகளை விற்று 40,000க்கு ஒரு அச்சுக்கூடம், ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து வாங்குகிறாங்க. அந்த ப்ரெஸ்ஸில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தான் முதலாக தொடங்கினாங்க. 1917 February 24, நம்ம February 24 ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தொடங்கினாங்க. அதனுடைய பதிப்பாளராக TM நாயர் தான் இருக்கார். அதனுடைய துணை பதிப்பாளராக MS பூர்ணலிங்கம் இருக்கார். நம்ம தமிழில் படிச்சிருந்திருப்போம், மூசி பூர்ணலிங்கம். 1917 தென்னிந்திய மக்கள் சங்கம் அதனுடைய பங்குகளை விற்று 40,000 ரூபாய்க்கு அதனுடைய ஜஸ்டிஸ், அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று வாங்குகிறாங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தொடங்குறாங்க. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரே ஜஸ்டிஸ் தான். 1917 February 24 தொடங்குறாங்க. அதனுடைய கௌரவ பதிப்பாளராக யார் இருக்காருன்னா TM நாயர் இருக்கார். துணை பதிப்பாளராக மூசி பூர்ணலிங்கம் இருக்காங்க. அடுத்து ரெண்டாவதாக தொடங்கினது ஜூன் மாதம், அதே வருஷம் ஜூன் மாதத்தில் பக்தவத்சலம் தொடங்குறாங்க. திராவிடன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து தொடங்குறாங்க. மூணாவது ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் AC பார்த்தசாரதி நாயுடு. இப்போ ஒவ்வொரு பத்திரிகைகளும் தொடங்கினாங்க. நம்ம ஃபஸ்ட்டு தொடங்கினது ஜஸ்டிஸ் 1917 February 24. அதனுடைய கௌரவ பதிப்பாளராக TM நாயர், மூசி பூர்ணலிங்கம். ரெண்டாவது பக்தவத்சலம் பிள்ளை, திராவிடன். மூணாவது ஆந்திர பிரகாசிகா, AC பார்த்தசாரதி நாயுடு. இப்போ நமக்கு 1917 நீதி கட்சி வந்து சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷனுடைய ஷேர்ஸ்லாம் விற்று அச்சுக்கூடம் ஒன்று வாங்கினாங்க. அதனுடைய பதிப்பாளராக TM நாயர், துணை பதிப்பாளராக பக்தவத்சலம் இருக்காங்க. ஆந்திர பிரகாசிகாவுடைய ஆசிரியர் AC பார்த்தசாரதி நாயுடு. திராவிடன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பருடைய பதிப்பாளராக யார் இருக்காருன்னா பக்தவத்சலம். ஜூன் மாதம் தொடங்கினது. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் ஜஸ்டிஸ் 1917 February 24. இதில் அந்த ஜஸ்டிஸ்க்கு ஆங்கில பத்திரிகை ஆசிரியராக இன்னும் ஒருத்தரை எக்ஸ்ட்ரா ஆள் இருக்கிறாங்க. யாருன்னா திவான் பகதூர் கருணாகர மேனன் அப்படிங்கிற ஒருத்தர். இப்போ திவான் பகதூர் கருணாகர மேனனை ஆங்கில பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறதுக்கான ஒப்புதல் கொடுத்தாரு. ஆனால் நமக்கு அன்னி பெசன்ட் அம்மையார், CP ராமசாமி, கேசவ பிள்ளை இவங்கெல்லாம் அவங்கள வச்சுட்டாங்க. அதாவது இந்த இதில் என்ன வேலை செய்ய வேணாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு அமைப்புகள் தொடங்கியிருப்பாங்க. கேசவ பிள்ளை சென்னை மாகாண சங்கம்னு நீதி கட்சிக்கு எதிராக ஒன்று தொடங்கியிருப்பார். நான் பிராமின் வெல்ஃபேருக்காக தொடங்கியிருப்பார்.
அன்னி பெசன்ட், சிபி ராமசாமி இவங்கெல்லாம் வந்து தன்னாட்சி இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. அதுவும் நீதி கட்சிக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். அப்போ இவங்களோட சொல்கிறத கேட்டு இந்த திவான் பகதூர் கருணாகர மேனன் வந்து ஜஸ்டிஸ் பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறதுக்கான ஒப்புதல் கொடுத்தார் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் இவங்க சொன்னதை கேட்டு மறுப்பு தெரிவிச்சிட்டார். அப்போ பழைய ஆட்களே தான் பதிப்பாளர்களாக இருக்காங்க. டிஎம் நாயரும் மூசி பூர்ணலிங்கம் அவங்க தான். அடுத்து நீதி கட்சி பிராமணர் அல்லாதவர்களுக்கு மாநாடு நடத்துகிறாங்க 1917. நம்ம தொடங்கினது 1916 நவம்பர் 20. அதுக்கப்புறம் பிரகடனம் வெளியிட்டது நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ 1916 டிசம்பரில் வெளியிட்டாங்க. பத்திரிகை தொடங்கினது 1917 பிப்ரவரி 24 ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை. அடுத்து 1917 ஜூனில் என்ன பத்திரிகை? நம்ம திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகை. இப்போ ஃபஸ்ட்டு பத்திரிகை ஜஸ்டிஸ் தான், ரெண்டாவது திராவிடன். அப்போ இதெல்லாம் தொடங்கியிருக்காங்க. அதே 1917 நீதி கட்சியோடைய முதல் மாநாடு நடக்குது. இது முதல் மாவட்ட மாநாடு. மாநில மாநாடு சென்னையில் நடந்திருக்கும். அப்போ முதல் மாவட்ட மாநாடு நான் பிராமின் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற பெயரில் நடக்குது 1917 ஆகஸ்ட் 19. அப்போ 1917 7, 8, 19. ஓகே, 7, 8, 9 அப்படின்னு வருது. அப்போ 1917. இப்போ பாருங்கள், இது 7, இது 8, இது 9. 1917 ஆகஸ்ட் 19 கோயம்புத்தூரில் முதல் மாவட்ட மாநாடு நடக்குது, பிராமணர் அல்லாதோர் மாநாடு. அதே வருஷத்தில் 6 வட்டார அளவில் மாநாடுகள் நடந்திருக்கு. முதல் மாநில அளவில் மாநாடு 1917 டிசம்பரில் 28, 29. நமக்கு தெரியும், இந்த டிசம்பர் 28, 29 காங்கிரஸுடைய மாநாடுகள் நடக்கக்கூடிய டேட். அப்போ 1917 டிசம்பர் 28, 29 நமக்கு நீதி கட்சியோடைய முதல் மாநில மாநாடு நடக்குது. இதே 1917 தான் காங்கிரஸுடைய தலைவராக அன்னி பெசன்ட் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எதிராக இந்த சைடு நீதி கட்சி வந்து மாநில அளவில் மாநாடு நடத்துகிறாங்க. இப்போ 1917 ஆகஸ்ட் 19 கோயம்புத்தூரில் முதல் மாவட்ட மாநாடு. அதே வருஷம் 6 வட்டார மாநாடுகள் நடந்துச்சு. 1917 முதல் மாநில மாநாடு நடக்குது டிசம்பர் 28, 29 இதில் அன்னி பெசன்ட் வந்து காங்கிரஸுடைய தலைவராக இருப்பாங்க. இந்தியாவுடைய முதல் பெண் தலைவராக இருப்பாங்க. இப்போ இதில் எங்கன்னா 1917 டிசம்பர் 28 சென்னையில் வெலிங்டன் திரையரங்கில் நடந்துச்சு. நமக்கு தொடங்கினது விக்டோரியா பப்ளிக் ஹால். விக்டோரியா நீதி கட்சி தொடங்கினது விக்டோரியா பப்ளிக் ஹாலில் தொடங்கினாங்க. ஆனால் இந்த மாநாடு முதல் மாநில அளவிலான மாநாடு டிசம்பர் 28, 29 வெலிங்டன் திரையரங்கில் நடக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாநாடுகளில் தான் நீதி கட்சியோடைய நோக்கம், இலக்குகளை தெளிவாக வரையறுக்கிறாங்க. அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீடு வேணும், உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் வேணும், கல்வி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நான் பிராமினுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம், இலக்கு தெளிவாக வரையறை பண்ணது இந்த மாநாடு தான். அப்போ 6 வட்டார மாநாடுகள் நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஒவ்வொரு பகுதியில் ஒரே வருஷத்தில் 6 வட்டார மாநாடுகள். ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் நடந்திருக்கும், கோவை. ரெண்டாவது சேலமில் நடந்திருக்கும், சேலம். மூணாவது திருநெல்வேலி. இப்போ 3வது மாநாடு திருநெல்வேலி அப்படிங்கிற பகுதியில் நடந்துச்சு. 4வது மாநாடு பிக்காவழி அப்படிங்கிற பகுதி. 5வது புலிவெண்டியா அப்படிங்கிற பகுதி. 6வது பெசவாடா. அப்போ ஃபஸ்ட்டு மாநாடு 6 வட்டார மாநாடுகள் நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில், அதுக்கடுத்து சேலம், திருநெல்வேலி, பிக்காவழி அப்படிங்கிற பகுதி, புலிவெண்டியா, பெசவாடா. இதுதான் 6 வட்டார மாநாடுகள். இந்தளவு டெப்த்தாக நமக்கு தேவையில்லை. 6 வட்டார மாநாடுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, கண்டென்ட் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தது. இதில் முதல் மாநில அளவில் மாநாடு, மாவட்ட மாநாடுன்னு கேட்டால் கோயம்புத்தூர் 1917 ஆகஸ்ட் 19 கோயம்புத்தூரில். அதே மாநில அளவில் மாநாடு அப்படின்னா 1917 டிசம்பர் 28, 29 சென்னையில் நடந்துச்சு, வெலிங்டன் திரையரங்கில். இதுதான் நீதி கட்சியோடைய நோக்கமும் இலக்குகளும் தெளிவாக வரையறுத்த இடம். இதில் இது போக நமக்கு 1916 to 20 பிராமணர்களை
ஒரு 3 கோஷ்டியாக வந்து பிரிஞ்சு செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மயிலாப்பூர் குழு, 2வது எக்மோர் குழு, 3வது சேலம் குழு. ஒவ்வொரு பகுதியில் இருக்க பிராமணர்கள் அதனுடைய தலைமையில் எடுத்துக்கிறாங்க. அப்போ மயிலாப்பூர் அப்படிங்கிறது சேத்துப்பட்டு வெம்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் இருந்த ஐயங்கார்கள். எக்மோரில் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் தலைமையில் நடந்துச்சு. சேலமில் ராஜாஜி தலைமையில். ஆனால் இந்த முதல் 2 குழுக்கள் தான் இடஒதுக்கீடு எதிர்க்கிறாங்க. இந்த ராஜாஜி தலைமையில் செயல்பட்ட இந்த சேலம் குழு என்ன பண்ணுதுன்னா, காங்கிரஸில் இணைஞ்சிருத்திருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தீவிரமாக ஆதரவு திரட்டியிருப்பாங்க. இப்போ முதல் 2 குழு நம்ம இடஒதுக்கீடு எதிர்க்கிறாங்க. நம்ம நீதி கட்சி கேட்ட இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு தெரிவித்து செயல்படுறாங்க. 3வதாக இருக்கக்கூடிய சேலம் குழு ராஜாஜியுடைய தலைமையில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவாக ஆட்களை திரட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நீதி கட்சி என்ன பண்ணுது? நீதி கட்சி ஒத்துழையாமை இயக்கத்தை எதிர்க்குது. அப்போ அதுதான் ஒத்துழையாமை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நீதி கட்சி ஒத்துழையாமைன்னு சொன்னது இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை எதிர்ப்பு தெரிவித்தது தான் சொல்லியிருந்திருப்பாங்க. முதல் 2 இயக்கம் இடஒதுக்கீடை எதிர்க்கிறாங்க. சேலம் குழுவில் நம்ம ராஜாஜி தலைமையில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவு திரட்டி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. நீதி கட்சி ஒத்துழையாமை இயக்கத்தை எதிர்க்குது. நமக்கு நீதி கட்சியும் அதுக்கு எதிராக செயல்பட்ட தன்னாட்சி இயக்கமும் ஒரே வருஷத்தில் தான் தொடங்கினாங்க. 1916 தான் தொடங்கினாங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிய தன்னாட்சி இயக்கம் 1916 அப்படிங்கிறத பார்த்தோம். நீதி கட்சியும் அதுக்கு எதிராக செயல்பட்ட தன்னாட்சி இயக்கமும் ரெண்டுமே 1916 தான் தொடங்கினாங்க. இதில் நீதி கட்சி தெரியும், நான் பிராமினுடைய வெல்ஃபேருக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். இதில் அன்னி பெசன்ட்டோடைய தன்னாட்சி இயக்கம் இந்து மதத்து மேலே தீவிரமாக ஆதரவாளர்கள் யாரோ அந்த பிராமணர்களுடைய ஆதரவு அதிகமாக இருந்துச்சு. அப்போ நீதி கட்சியும் தன்னாட்சி இயக்கம் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்பட்டுச்சு. இதில் அன்னி பெசன்ட்டோடைய பிற்போக்கான மருத்துவ கருத்துக்களை டிஎம் நாயர் வந்து எதிர்த்தார். அன்னி பெசன்ட்டோடைய பிற்போக்கான மருத்துவ கருத்துக்களை, மருத்துவம் சார்ந்த கருத்துக்கள் அப்போ டிஎம் நாயர் வந்து எதிர்க்கிறார். நம்ம இதுக்கு முன்னாடியே படித்தோம். அன்னி பெசன்ட் வந்து இந்த நீதி கட்சியோடைய நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, இப்போ தியாகராயர் வெளியிட்டது நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, அதை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அந்த நியூ இந்தியா பத்திரிகையில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மாறி மாறி விமர்சனம் வச்சுக்கிறாங்க. நீதி கட்சியை அன்னி பெசன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அயர்லாந்து பிராமணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிராமணர்களுடைய ஆதரவு அதிகமாக இருந்திருக்கும் தன்னாட்சி இயக்கத்துக்கு, அதனால இவங்க அயர்லாந்து பிராமணின்னு சொல்கிறாங்க. நியூ இந்தியா பத்திரிகை அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவங்க ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகையில், திராவிடங்கிற பத்திரிகையில் சுயாட்சி அப்படிங்கிறது பிராமணர்களுடைய ஆட்சி அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. இதில் வெள்ளைக்கார பெண்மணி அந்த அவங்களால தொடங்கப்பட்ட நீதி கட்சி, அதாவது தன்னாட்சி இயக்கம், அவங்களுடைய சுயாட்சி இயக்கத்தோடைய எதிர்மறை பயனை பிராமணர்கள் தான் அறுவடை செய்வாங்க அப்படின்னு இவங்க அவங்கள மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. இதில் தன்னாட்சி இயக்க பிராமண ஆதரவாளர்கள் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கும் எப்படி நான் பிராமின் வந்து அதிகமான ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கேட்குறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் அதே மாதிரியான பிரதிநிதித்துவம் வேணும், அதிகமான பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லி சிதம்பரம் குறிப்பிட்டாங்கன்னு சிதம்பரம் குடியரசு அவர் சொல்கிறார். இப்போ தன்னாட்சி இயக்கமும் பிராமணர்களுக்கு ஆதரவாக அதிகமான பிரதிநிதித்துவம் வேணும்னு சொன்னதாக சிதம்பரம் குடியரசு குறிப்பிட்டிருக்கார். நமக்கு நீதி கட்சி இடஒதுக்கீடு கேட்டிருந்திருக்கும், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஆதரவாக பிரதிநிதித்துவம் வேணும்னு தன்னாட்சி இயக்கம் கேட்டதாக சிதம்பரம் குடியரசு மென்ஷன் பண்ணுறாங்க. இது வகுப்புவாத கோரிக்கைகள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களும் பிரதிநிதித்துவம் கேட்குறாங்க, தன்னாட்சி இயக்கமும் பிரதிநிதித்துவம் கேட்குறாங்க. இது போக வகுப்புவாத பிரதிநிதித்துவ கோரிக்கை வைக்கிறாங்க 1917 பீரியடில் தான். இப்போ இன்னும் 16-17 பீரியடில் தான் இன்னும் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ 1917 ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் டிக்ளரேஷன் வெளியிட்டிருப்பாங்க. எப்படி நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டாங்களோ அடுத்த வருஷமே ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் டிக்ளரேஷன் வெளியிடுறாங்க. இதில் இந்தியாவுடைய செக்ரட்டரியாக எட்வின் மான்டெகு இருந்திருப்பார். அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் அந்த பிரகடனத்தை வெளியிட போகிறாரு. நம்ம வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கோரிக்கை வைக்கிறாங்க. அதில் இப்போ நீதி கட்சிக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைக்குது. அப்போ இதில் புதுசாக பிரகடனம் வெளியிட்டாங்கன்னா அதில் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் கேட்போம், அந்த பிரதிநிதித்துவம் சுயாட்சி கொடுக்குறதா சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ இந்த பிரகடனத்தில் அரசாங்கத்தில் இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம், உள்ளாட்சி அமைப்பு சுயாட்சி அமைக்கிறது பற்றின அறிவிப்புகள்லாம் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதி கட்சிக்கு ஒரு புது நம்பிக்கை, இவங்களுக்கும் இடஒதுக்கீடு வரலாம் அப்படின்னு. நீதி கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஏன்னா 1916 தேர்தல் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலே நம்ம பார்த்துருந்துருப்போம்.
பிராமணர்களும் சரி, பிராமணர் அல்லாதவர்களும் சரி யாருக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதாவது பிராமணர்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்போ நீதி கட்சி இன்னும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதிகமான ஆதரவு திரட்டணும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தீண்டத்தகாதோர், தாழ்த்தப்பட்டோர், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பிரதிநிதித்துவ அமைப்பாக நீதி கட்சி தான், ஒரே ஒரு அமைப்பு தான் இருக்குது. அப்போ இது ஒரு பொதுவான அமைப்பு, எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான பிரதிநிதித்துவ கட்சியாக நீதி கட்சி தான் இருக்குதுன்னு மக்கள்கிட்ட ஆதரவு முதல்ல திரட்டுறாங்க. ஏன்னா நமக்கு சுயாட்சி கொடுக்க போகிறதா இந்த டிக்ளரேஷனில் ஒரு அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஆகஸ்ட் டிக்ளரேஷனில். அதனால் அப்போ தேர்தல் நடக்க போது, அந்த தேர்தலில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், மக்களுடைய ஆதரவு வேணும். அதனால் நீதி கட்சி மக்களுடைய சப்போர்ட் வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தியாகராய செட்டி என்ன பண்ணுறாருன்னா, அவர் தந்தி மூலியமாக கோரிக்கை வைக்கிறார் பிரதிநிதித்துவத்துக்கு. நான் பிராமினுடைய வெல்ஃபேருக்காக தனித்தனியான வாக்காளர்கள் தொகுதி இருக்கணும், அரசாங்க பணிகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறது, இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறாங்க. அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா 1909, இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பிரிட்டிஷோடைய சட்டம், அரசியலமைப்பு சட்டம் வெளியே வரும். நமக்கு 1909 வெளியே வந்துச்சுன்னா அடுத்து 1919, நெக்ஸ்ட்டு 1929 வெளியே வரணும். அதுக்காக அமைக்கப்பட்டது தான் 1927 சைமன் கமிஷன். அப்போ அதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்டது தான் சைமன் கமிஷன். அப்போ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசியலமைப்பை சட்டத்தை திருத்தி புது புது சீர்திருத்தங்களோடு வெளிவரும். அப்போ 1909 மிண்டோ மார்லி ரீஃபார்மில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு திறந்துருப்பாங்க. அப்போ முஸ்லீம்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு தந்தாங்களோ அதே மாதிரி அதனுடைய அடிப்படையில் 1919 சட்டத்திலையும் எங்களுக்கு நான் பிராமினுக்காக இடஒதுக்கீடு தரணும் அப்படிங்கிறது கடலடி தந்தி மூலியமாக நம்ம மாண்டெகு செம்ஸ்ஃபோர்டுக்கு கோரிக்கை வைக்கிறார். யார் அப்படின்னா தியாகராயர். அப்போ தியாகராயர் தான் கடலடி தந்தி அனுப்புனது அப்போதைய நீதி கட்சியோடைய தலைவர். அப்போ நீதி கட்சியோடைய தலைவர் யார்? தியாகராயர். அவர் தான் வந்து மாண்டெகுவுக்கு கடலடி தந்தி அனுப்பி நான் பிராமின்களுக்கு தனித்தனியான வாக்காளர்கள் தொகுதி கொடுக்கணும், வகுப்பு வாரி அடிப்படையில் பிரதிநிதித்துவம், அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீடு வேணும். இது எப்படி எதனுடைய அடிப்படையில் இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா 1909 மிண்டோ மார்லி ரீஃபார்மில் முஸ்லீம்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு தந்தீங்களோ அதுக்கு இணையானதாக இருக்கணும் அப்படின்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி காங்கிரஸுடைய உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து நீதி கட்சிக்கு எதிராக இன்னொரு அமைப்பு தொடங்குறாங்க. அதுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன்னு சொல்கிறாங்க. MPA, மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன். இது தொடங்கினது யார் அப்படின்னா இதெல்லாம் பிரபல காங்கிரஸ் பிரமுகர்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நீதி கட்சி எப்படி பிரதிநிதித்துவம் கேட்குறாங்களோ காங்கிரஸோடைய உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து நீதி கட்சிக்கு எதிராக இன்னொரு அமைப்பு தொடங்குறாங்க, சென்னை மாகாண சங்கம். அதில் யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னா ஈவேரா, நம்ம திருவிக்கா, வரதராஜலு, கேசவ பிள்ளை. இந்த ஈவேரா, திருவிக்கா, வரதராஜலு இவங்க 3 பேர்த்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா, சென்டரில் எப்படி நமக்கு லால் பால் படித்து வந்திருப்போம், லால் பால், பிபின் சந்திர பால் இதில் நம்ம படித்து வந்திருப்போம். அதே மாதிரி இங்கே நாயக்கர், நாயுடு, முதலியார் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த 3 பேர்? லால் பால் மாதிரி நம்ம ஈவேரா, அடுத்து 2வது திருவிக்கா, அடுத்து வரதராஜலு, இவங்க 3 பேர். கேசவ பிள்ளை நம்ம பார்த்தோம், இந்த கருணாகர மேனன் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, அந்த ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பருடைய ஆசிரியராக இருக்கணும்னு அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பார். அதுக்கு இவங்கெல்லாம் போய் பேசியிருந்திருப்பாங்க. கேசவ பிள்ளை, அன்னி பெசன்ட்லாம் போய் பேசி அவங்கள மறுப்பு தெரிவிக்க வச்சுருந்துருப்பாங்க. அப்போ எப்படி சென்ட்ரலில் லால் பால் 3 பேர் இருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாயக்கர், நாயுடு, முதலியார் இந்த 3 பேர்த்தோடைய கூட்டணி இருக்குது. அதில் யாருன்னா ஈவே ராமசாமி நாயக்கர், வரதராஜலு நாயுடு, திருவிக்கா, நம்ம அவர் வந்து முதலியார்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இதனுடைய நம்ம இந்த லால்பால் மாதிரி இங்கே 3 பேர், அது போக கேசவ பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க. இதில் இந்த சென்னை மாகாண சங்கத்துடைய தலைவராக யார் இருப்பா அப்படின்னா கேசவ பிள்ளை. அப்போ தலைவர் கேசவ பிள்ளை, இவர் துணை தலைவராக இருக்கார் ஈவேரா. அப்போ ஈவேரா வந்து துணைத் தலைவராக இருக்கார், நம்ம கேசவ பிள்ளை வந்து தலைவராக இருக்கார். இப்போ இது எதுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு? நீதி கட்சிக்கு போட்டியாக தொடங்கப்பட்ட அமைப்பு. இதனுடைய நோக்கம் என்ன? நீதி கட்சிக்கு எதுக்காக தொடங்கப்பட்டுச்சோ அதே நோக்கம்தான், நான் பிராமினுடைய வெல்ஃபேர், பிராமணர் இல்லாதவருடைய நலனுக்காக தான் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், எதுக்கு நீதி கட்சிக்கும் மெட்ராஸ்
பிரசிடென்சி அசோசியேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம நீதி கட்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய ஆதரவாளர்களாக இருந்திருப்பாங்க. நம்ம படிச்சிருந்திருப்போம், ரவுலட் சட்டத்துக்கு கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் நமக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்ப்பு தெரிவித்து தொடங்கினது. அப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ். நான் பிராமினுடைய வெல்ஃபேருக்காக தான் 2 அமைப்புமே தொடங்கினாங்க. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீதி கட்சி பிரிட்டிஷோடைய ஆதரவாளர்களாக இருந்திருப்பாங்க. இதில் மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து செயல்பட்டு இருந்திருப்பாங்க. இது எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, அன்னி பெசண்ட்டும் மற்ற பிராமண தலைவர்களும் சேர்ந்து நீதி கட்சியுடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்காக தான் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் அங்கே விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம இது நான் பிராமினோடைய வெல்ஃபேர் தான் கடைசியாக அப்படியே சேஞ்ச் ஆகும், நீதி கட்சிக்கே ஆதரவு தரும். இந்த சென்னை மாகாண சங்கம் என்ன ஆகும்னா, இவங்க சொன்ன மாதிரிலாம் இல்லாமல் ஆக்சுவலாக நீதி கட்சியோடையக்கு எதிராக போட்டியாக தான் தொடங்கப்பட்டுச்சு. இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இது நீதி கட்சியோடு இணைந்து செயல்படுற லெவலுக்கு வந்துடும். அப்போ இந்த சங்கத்தோடைய இப்போ தான் சொன்னோம், அதனுடைய தலைவராக கேசவ பிள்ளை இருப்பார், அதனுடைய துணைத் தலைவராக ஈவேரா இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இடஒதுக்கீடு கேட்குறாங்க, நான் பிராமின் வெல்ஃபேருக்காக இடஒதுக்கீடு. மாண்டக் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாண்டக் அறிக்கை கொண்டு வரணும். அப்போ அதுக்காக அந்த டிக்ளரேஷன் முதல்ல சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் டிக்ளரேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த சட்டத்தை உருவாக்குறதுக்காக கருத்துக்கள் கேட்கணும். அப்போ அதுக்காக 1917 டிசம்பர் 14 சென்னைக்கு வரார் மாண்டக். அப்போ அவருடைய சென்னை வருகை, அப்போ அவரை மீட் பண்ணி இந்த நான் பிராமின் வெல்ஃபேருக்காக பிரதிநிதித்துவம் கேட்கணும் அப்படின்னு 2 அமைப்புகள் சார்பாகவும் மாண்டகவை மீட் பண்ணுறாங்க. அப்போ நீதி கட்சி சார்பாக போனது கந்தசாமி, அதுவே சென்னை மாகாண சங்கம் சார்பாக போனது அதனுடைய தலைவர் கேசவ பிள்ளையே போகிறாங்க. அப்போ நீதி கட்சி சார்பாக ஒரு மெமரண்டம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுநிலையான ஒரு வகுப்பு பிரதிநிதித்துவம் தான் கேட்குறாங்க. ஒரு 5 வகுப்புகளுக்கு பிரதிநிதித்துவம் கேட்குறாங்க. அப்போ 5 வகுப்பாருக்கு பிரதிநிதித்துவம், அதோடு சேர்ந்து 4 பிராமண வகுப்புகளுக்கும் பிரதிநிதித்துவம், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது காமனாக தான் கேட்டிருக்கு, அதனால தான் பொதுநிலை மெமரண்டம்னு சொல்கிறாங்க. பிராமணர்களுக்கும் கேட்டிருக்காங்க, பிராமணர் அல்லாதவர்களுக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ நீதி கட்சி இந்த கோரிக்கை வச்சதுனால, பொதுவான கோரிக்கை வச்சதுனால சென்னை மாகாண சங்கமும் அதுக்கான ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சென்னை மாகாண சங்கத்துடைய தலைவர் கேசவ பிள்ளை எல்லாருமே காங்கிரஸில் இருந்தவங்க தானே, அதனால் காங்கிரஸ் கமிட்டியோடைய உறுப்பினர்கள் ஒப்புதலையும் வாங்கி கொடுத்துட்டார். அப்போ நீதி கட்சியோடைய கோரிக்கைக்கு சென்னை மாகாண சங்கம் ஆதரவு தெரிவித்தாங்க. அதுபோக சென்னை மாகாண சங்கத்துடைய தலைவர் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களுடைய ஒப்புதலும் வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னும் நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியோடைய கவர்னராக இருந்தது பேரன் ஃபென்ட்லாண்ட் அப்படிங்கிற ஒருத்தர், அந்த மெயில் பத்திரிகை, இந்த மாதிரி எல்லா விதமான ஆதரவுகளும் நீதி கட்சியோடைய பிரதிநிதித்துவ கோரிக்கைக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இந்த ஆதரவு யார்கிட்ட கிடைக்கல அப்படின்னா, முக்கியமான ஒரு ஆள் நம்ம மாண்டகிட்ட இருந்து கிடைக்கல. அப்போ மாண்டகு இதையை அக்செப்ட் பண்ணலை. நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் மான்ஃபோர்ட் ஸ்கீம் வெளியிடுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சீர்திருத்தம் 1918 ஜூலை 2 எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இத்தனை பேருடைய ஆதரவோட பிரதிநிதித்துவ கோரிக்கை வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அந்த பிரதிநிதித்துவ கோரிக்கை வச்சது இந்திய அரசியலமைப்பு சீர்திருத்தம் மாண்டகு சீர்திருத்தத்தில் அந்த கோரிக்கை இடம்பெறலை. இப்போ இத்தனை பேர் ஆதரவு தெரிவித்து நம்ம மாண்டகு செம்ஸ்ஃபோர்டோடைய அறிக்கையில் அந்த பிரதிநிதித்துவம், அவங்க கேட்ட பிரதிநிதித்துவம் இடம்பெறலை. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம லண்டனில் நாயர் 1918 மாண்டகு செம்ஸ்ஃபோர்டில் இந்த இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் இடம்பெறலை. அதனால் உடனடியாக தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் கூடி விவாதிக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ டிஎம் நாயரை லண்டனுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு டிஎம் நாயர் உலக போகிறப்ப 1914 to 1918 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷோடைய எஸ்எஸ் மெட்ராஸ் அப்படிங்கிற கப்பல், எஸ்எஸ் மெட்ராஸ் அப்படிங்கிற கப்பலில் மருத்துவராக பணிபுரிஞ்சிருப்பார். இப்போ நிறையா பேர் உயிரை காப்பாற்றுறதுனால இவருக்கு கெய்சர் ஐ ஹிந்த் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. கெய்சர் ஐ ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பட்டம் இவருக்கு கொடுத்துருந்துருப்பார். யாருக்கு? நம்ம டிஎம் நாயருக்கு பிரிட்டிஷால் கொடுக்கப்பட்ட பட்டம் தான் கெய்சர் ஐ ஹிந்த். இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கெய்சர் ஐ ஹிந்த், கெய்சர் ஐ ஹிந்த் அப்படிங்கிற பட்டம் எப்போ 1914 to 1918 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ
எஸ்எஸ் மெட்ராஸ் அப்படிங்கிற போர்க்கப்பலில் மருத்துவ பணி செஞ்சதுனால பிரிட்டிஷ் அரசாங்கம் இவருக்கு உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் கெய்சர் ஐ ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பட்டமும் இன்னொன்று வார் சர்வீஸ் மெடல்னு சொல்கிறாங்க. வார் சர்வீஸ் மெடல் அப்படிங்கிற 2 பதக்கமும் டிஎம் நாயருக்கு கொடுக்குறாங்க. அப்போ பிரிட்டிஷாரோட ஒரு தொடர்புலேயே இருந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா, பிரதிநிதித்துவத்தை பற்றி பிரிட்டிஷாருக்கு தெரிவிக்கிறதுக்காக லண்டனில் நாயர் அமைச்சு வச்சு லண்டனில் போய் அதை பற்றின விளக்கத்தை கொடுங்க, பிரதிநிதித்துவம் கோருங்க, கோரிக்கை வைங்க, அங்கே போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அப்படின்னு லண்டனுக்கு அமைச்சு வைக்கிறாங்க. இதுக்கான மீட்டிங் தஞ்சாவூரில் போயிருந்துருக்கு. அப்போ தஞ்சாவூரில் முடிவெடுத்து டிஎம் நாயரை லண்டனுக்கு அமைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் அடிப்படையில் வாக்குரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த வாக்குரிமை கொடுக்கறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கிறாங்க. என்ன பேர் அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ் ஃப்ரேம் ஒர்க். அது தயாரிக்கிறதுக்காக சவுத் போரோ கமிட்டி, நமக்கு சவுத் போரோ கமிட்டி அமைக்கிறாங்க. சவுத் போரோ கமிட்டி. இப்போ சவுத் போரோ கமிட்டியை உருவாக்கி அதில் வாக்குரிமை வரைவு திட்டம் அப்படின்னு உருவாக்குறாங்க. வாக்குரிமை வரைவு திட்டம், ஃப்ரான்ச்சைஸ் ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குறாங்க. அப்போ இதுக்காக மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிப்பாங்க அந்த சவுத் போரோ கமிட்டி. டிஎம் நாயரும் அதில் கருத்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு ஈடுபாடோடு தான் இருப்பார். ஆனால் டிஎம் நாயர் அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிராமணர் அல்லதோர் சார்பில் யாருமே இந்த கூட்டத்தில் இடம்பெறலை. இந்த கமிட்டியில், சவுத் போரோ கமிட்டியில் நான் பிராமின் வெல்ஃபேருக்காக யாருமே இடம்பெறலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிட்றார். அப்போ யார் இந்த கூட்டத்தில் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னா, சீனிவாச சாஸ்திரி அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்களை பற்றிலாம் நம்ம படிச்சுருந்துருப்போம் ஐஎன்எம்மில். அப்போ இவங்கெல்லாம் அந்த சவுத் போரோ கமிட்டியில் இடம்பெற்றிருக்காங்க. பிராமணர் அல்லதோர் சார்பில் யாருமே இடம்பெறலை அப்படிங்கிற காரணத்துக்காக டிஎம் நாயர் என்ன பண்ணுறாரு, அந்த சவுத் போரோ கமிட்டியில் கருத்து தெரிவிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவித்து அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிட்றாரு. இருந்தாலும் அங்கேயே 6 மாதம் தங்கியிருந்து அங்கே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரிட்டிஷோடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட அவரால் மேக்சிமம் என்னென்ன ஆதரவு திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு ஆதரவு, நம்ம இந்தியாவுடைய அதிகாரிகளோடைய ஆதரவை திரட்டிட்டு வருவார். ஓகே, இதனுடைய அடிப்படையில், மாண்டேகு சீர்திருத்தத்தோடைய அடிப்படையில் இந்திய அரசாங்க சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் உருவாக்குவாங்க 1919. ஆனால் இந்த ஆக்ட் உருவாக்குறதுக்காக நிறைய கருத்துக்கள் வந்திருக்கும், நிறைய பரிசீலனைகள் வந்திருக்கும். அப்போ எல்லாத்துடைய கருத்துக்களும் பரிசீலிக்கிறதுக்காக ஒரு கூட்டுக்குழு ஒன்று அமைக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை இறுதி செய்கிறதுக்காக ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி ஒன்று அமைக்கிறாங்க. ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி எந்த வருஷம்? 1919. அப்போ ஃபஸ்ட்டு கருத்துக்கள் கேட்கணும் அப்படின்னு சவுத் போரோ கமிட்டி ஒன்று அமைச்சாங்க. அந்த சவுத் போரோ கமிட்டியில் டிஎம் நாயர் புறக்கணிச்சிட்டாரு. ஒருத்தரும் பிராமணர் அல்லாதவர்கள் இல்லைன்னு நிறைய மக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்டாங்க. எப்படி அந்த சட்டத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது, அந்த கருத்துக்களை பரிசீலனை பண்ணணும், ஒரு சட்டமாக இறுதி வடிவத்துக்கு கொண்டு வரணும். அப்போ இறுதி செய்கிறதுக்காக ஒரு ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி 1919 to 20 அமைக்கிறாங்க. லண்டனில் தான் கூடுது. இந்த லண்டனில் கூடினதில் யாரெல்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல ஆற்காடு ராமசாமி கலந்துக்கிறார். இவங்க எல்லாருமே நீதி கட்சியோடைய தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க. நீதி கட்சியோடைய பேச்சு புயல் யாருன்னா ஆற்காடு ராமசாமி, நீதி கட்சியோடைய பேச்சு புயல். அப்போ நீதி கட்சியோடைய தூதுக்குழுவிலிருந்து ஒரு 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க கலந்துக்கிறாங்க. லண்டனில் இந்த மீட்டிங் நடக்குது. ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி 1919. ஆற்காடு ராமசாமி கலந்துக்கிறாரு, கூர்ம வெங்கட ரெட்டி, கோகோ அப்பாவராவ், அதுக்கப்புறம் துளசிராம் அப்படிங்கிறாங்க. இது நம்ம பிவைக்யூ கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கூட இந்த 4 பேரை பற்றியும் சொல்லியிருந்திருப்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருந்துருப்பாங்க. அப்போ லண்டனில் அந்த கூட்டுத் தேர்வு குழுவில் இடம்பெற்றிருந்தது ஆற்காடு ராமசாமி, கூர்ம வெங்கட ரெட்டி, கோகோ அப்பாராவ், துளசிராம். இது போக நம்ம ஆல் இண்டியா லேண்ட் ஹோல்டர்ஸ் அசோசியேஷன், நிலச்சுவான்தாரர்கள் சங்கத்து சார்பாகவும், மெட்ராஸ் ஜமீன்தாரர்கள் சங்கத்து சார்பாகவும் ராமராயனிங்கர் லண்டன் போகிறார்.
அப்போ அவங்கெல்லாம் நீதி கட்சியோடைய தூதுக்குழு. நிலச்சுவான்தாரர்கள் சங்கம் சார்பாகவும் ஜமீன்தாரர்கள் சங்கம் சார்பாகவும் ராமராயனிங்கர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறார். ராமராயனிங்கர்னா யாருன்னு பார்த்துட்டோம். ராமகிருஷ்ண ரங்காராவ். கிருஷ்ணன் வந்துச்சுன்னா தான் அந்த பீடிங்கிறது வரணும். அப்போ பொப்பிடி. அப்போ கிருஷ்ணன் வந்துச்சுன்னா பொப்பிலி. ராமராயனிங்கருங்கிறது பனகல் அரசர். பனகல் அரசர், ராஜா ஆஃப் பனகல். ஓகே, இதில் அப்போ ராமராயனிங்கர் கலந்துக்கிறாரு. இதில் இந்த கூட்டத்திலேயாவது டிஎம் நாயர் பார்ட்டிசிபேட் பண்ணுவார்னு பார்த்தா டிஎம் நாயர் அதுக்குள்ளே இறந்துடுறார். 1919 ஜூலை 17 டிஎம் நாயர் இறந்துடுறார். அப்போ டிஎம் நாயருக்கு பதிலாக இன்னொருத்தர், அவரை ரீப்ளேஸ் பண்ணி யார் வராங்கன்னா ரெட்டி நாயுடு. நம்ம பார்த்தோம்ல, கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு. அப்போ கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு தான் கலந்துக்கிறார். டிஎம் நாயரை ரீப்ளேஸ் பண்ணி யார் கலந்துக்கிட்டான்னா ரெட்டி நாயுடு கலந்துக்கிறார். அப்போ இந்த கூட்டம் ஜூலை 22 1919 நடக்குது. லண்டனில் அந்த கூட்டத்தில் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்கள் பிரதிநிதித்துவத்தை கேட்பாங்க. அந்த லண்டனில் இருந்த கட்சிகள், நமக்கு லேபர் பார்ட்டி இருந்திருக்கும், லிபரல் பார்ட்டி இருந்திருக்கும். நம்ம தொழிலாளர் கட்சியும் நம்ம லிபரல் பார்ட்டி இருந்திருக்கும். இந்த ரெண்டு பார்ட்டிகளும் இந்த கோரிக்கை, பிரதிநிதித்துவத்துக்கான கோரிக்கைக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருப்பாங்க. அப்போ மோஸ்ட்லி எல்லாருமே ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நீதி கட்சி அந்த கூட்டுக்குழுவுடைய தேர்வு, அந்த பரிந்துரைகள்லாம் எப்போ வெளியாகுதுன்னா 1919 நவம்பர் 17 நம்ம ஜூலை 17 டிஎம் நாயர் இறந்தார். இது நவம்பர் 17 அந்த கூட்டுக்குழுவுடைய பரிந்துரைகள் வெளியாகுது. அதுதான் வந்து மெஸ்டன் நடுவர் தீர்ப்புன்னு அடுத்து வரும். நம்ம பிராமணர் அல்லாதாருக்கும் பிராமணருக்கும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இடஒதுக்கீடு கொடுக்கலாம். ஆனால் அந்த இடஒதுக்கீடோடைய எண்ணிக்கை எப்படி யார் முடிவு பண்ணுவான்னா மெட்ராஸோடைய அப்போதைய மெட்ராஸ் கவர்மெண்ட்டும் அந்தந்த அரசியல் கட்சிகளுமே வந்து முடிவு பண்ணிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அந்த கூட்டுக்குழுவுடைய பரிந்துரை என்ன அப்படின்னா 1919 நவம்பர் 17 வெளியிடுறாங்க. பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம். அந்த இடஒதுக்கீடுடைய எண்ணிக்கை நம்ம அப்போதைய மெட்ராஸ் அரசாங்கமும் அந்தந்த அரசியல் கட்சிகளும் தான் முடிவு செய்யும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கூட்டுக்குழுவுடைய பரிந்துரைகளை பரிசீலனை செஞ்சு அந்த பரிந்துரைகளை அக்செப்ட் பண்ணி நம்ம நீதி கட்சி, காங்கிரஸ், அதுக்கப்புறம் சென்னை மாகாண சங்கம். சென்னை மாகாண சங்கம் தெரியும், கேசவ பிள்ளை தொடங்கினது, கேசவ பிள்ளை. அப்போ சென்னை மாகாண சங்கம், நீதி கட்சி, காங்கிரஸ், இந்த 3 பேருமே இந்த கூட்டுக்குழுவோடைய பரிந்துரைகளை விவாதிக்கிறாங்க. விவாதித்து ஒரு சமரச உடன்பாடுக்கு வராங்க. அந்த சமரச உடன்பாடுக்கு எப்போன்னா 1920 அந்த சமரச உடன்பாட்டுக்கு காரணமான ஒரு ஆங்கிலேய அதிகாரி இருக்கார், பேரன் மெஸ்டன். அப்போ இவர் தான் அந்த சமரச உடன்பாட்டுக்கு காரணமானதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மெஸ்டன் அவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மெஸ்டன் நடுவர் தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க போன நோக்கம் நிறைவேறிடுச்சு. அதுக்குள்ளே ஆனால் டிஎம் நாயர் 1919 ஜூலை 17 இறந்துடுறாரு. அவருக்கு பதிலாக ரெட்டி நாயுடு கலந்துக்கிட்டார். லண்டனில் லேபர் பார்ட்டி, லிபரல் பார்ட்டி எல்லாருமே இவங்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கூட்டுக்குழுவுடைய தேர்வு, அந்த தேர்வுக்குழுவுடைய பரிந்துரை 1919 நவம்பர் 17 வெளியாகுது. என்ன பரிந்துரை கொடுத்தாங்க? பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா சென்னை அரசாங்கமும் அந்தந்த கட்சிகளும் முடிவு பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. இதை பற்றின விவாதம் போகுது கட்சிகளுக்கு இடையில். நீதி கட்சி, காங்கிரஸ், சென்னை மாகாண சங்கம் இவங்க 3 பேரும் விவாதிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சமரச உடன்பாடு ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த சமரச உடன்பாட்டுக்கு காரணமான ஆங்கிலேய அதிகாரி பேரன் மெஸ்டன்னு சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு பேர் மெஸ்டன் அவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னா 63 ப்ளூரல் மெம்பர் கான்ஸ்டியூயன்சிஸ்னு சொல்கிறாங்க. அது என்ன பன்மை உறுப்பினர் தொகுதி அப்படின்னா, ஒரு பெரிய தொகுதி இருக்குன்னா அதில் 2 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஜெனரல், நம்ம படிச்சிருப்போல இரட்டை வாக்குரிமை அப்படின்னு ஜென்ரல் ஒன்று, எஸ்சி எஸ்டிக்கு பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஜென்ரல் ஜென்ரல் அது கேண்டிடேட் ஒருத்தர் நிற்பார். அவங்களுக்கு ஒரு மக்கள் இருக்காங்கன்னா ஒரு பீப்புள், அவங்களுக்கு 2 ஓட்டு. இப்போதைக்கு ஒரு மக்களுக்கு 1 ஓட்டு தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வச்சுருக்கோம். இதெல்லாம் முன்னாடி இருந்தது. அப்போ வரலாறுகள் முன்னாடி இப்படி தான் வாக்குரிமை நடந்துச்சு. அப்போ அதுதான் ப்ளூரல் மெம்பர் கான்ஸ்டியூயன்சிஸ். அப்போ ஒரே தொகுதியில் கான்ஸ்டியூயன்சியில் 2 வேட்பாளர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் ஜென்ரல், இன்னொருத்தர் எஸ்சி எஸ்டி சார்பாக நிற்பாங்க. 2 பேருக்கும் 2 கேண்டிடேட் இருப்பாங்க.
அப்போ ஒரு மக்கள் 2 பேருக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த ஜென்ரல் கேண்டிடேட்டில் அவருக்கு யார் விருப்பத்துக்கோ ஓட்டு போடுவாங்க, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் விருப்பம் இருக்கவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ ஒரே தொகுதியில் இந்த மாதிரி நிறையா மெம்பர்கள் வந்து இருக்கக்கூடியது ப்ளூரல் மெம்பர் கான்ஸ்டியூன்சின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு அந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி ப்ளூரல் மெம்பர் கான்ஸ்டியூன்சிஸ் 63 இடங்கள் கொடுக்குறாங்க. அதில் 3 இடங்கள் வந்து நகரத்துக்கும் 25 இடங்கள் கிராமத்துக்கும் ஒதுக்குறாங்க. அப்போ ஓரளவு அவங்களுடைய பிரதிநிதித்துவ கோரிக்கை நிறைவேறிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே ஒத்துழையாமைன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஒத்துழையாமைன்னா நம்ம 1919 மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் வந்திருக்கோம். அதோடு சேர்ந்து கருப்பு சட்டம்னு சொல்கிற ரவுலட் சட்டம் 1918 மார்ச் 10 விவாதங்கள்லாம் போயிருந்திருக்கும். அதுக்கான அறிவிப்புகள்லாம் வெளியாகும். 1919 தான் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஆனால் அதுக்கான விவாதங்கள் அறிவிப்பு எல்லாமே 1918 மார்ச் 10 வெளியிருந்திருக்கும். நீதி கட்சி ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. நீதி கட்சியோடைய நோக்கம் என்ன அப்படின்னா விடுதலைக்கு போராடுறது கிடையாது. பிரிட்டிஷோடைய ஆட்சியில் இருக்கும்போதே சமூக நீதி, அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அடைஞ்சிடணும். இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷோடைய ஆட்சியில் இருக்கும் போதே அதுக்கான அடித்தளத்தை அமைச்சிடணும் அப்படிங்கிறது தான் நீதி கட்சியோடைய நோக்கம். இந்தியா வந்து விடுதலை வாங்கணும் அப்படிங்கிறது 2வது நோக்கம், செகண்டரியாக இருந்தாலும் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா சமூக நீதிக்கான ஒரு அடித்தளத்தை பிரிட்டிஷ் இருக்கும் போதே அமைச்சிடணும். அப்போ இதுக்கான பீரங்கிகளாக எதெல்லாம் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க? நம்ம ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர், திராவிடன்கிற நியூஸ் பேப்பர், ஆந்திர பிரகாசிகா. நம்ம ஜஸ்டிஸ் வந்து டிஎம் நாயர், திராவிடன் பக்த வத்சலம். அதே மாதிரி ஆந்திர பிரகாசிக்காவுக்கு பார்த்தசாரதி நாயுடு. அப்போ பார்த்தசாரதி, இப்போ இதுக்கு டிஎம் நாயர் ஜஸ்டிஸ்க்கு, ஆந்திர பிரகாசிக்காவுக்கு பார்த்தசாரதி, நம்ம திராவிடனுக்கு பக்தவத்சலம். ஓகேங்களா, பக்தவத்சலம். இதில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கியிருப்பார். இப்போ காந்தியடிகளுடைய கருத்துக்களுக்கும் நீதி கட்சியோடைய கருத்துக்களுக்குமே இடையில நிறையா கருத்து வேறுபாடுகள் உருவாயிருந்திருக்கும். ஏன்னா காந்தியடிகள் பிராமணர்களுடைய செல்வாக்குக்காக அதிகமாக வந்து பேசுகிறாரு, அதிக ஆதரவு தராரு அப்படின்னு நீதி கட்சி சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி காந்தியடிகளும் அவங்களுக்கு எதிராக வந்து பேசியிருப்பாங்க. 2 பேருமே விமர்சனம் பண்ணிக்குவாங்க. அப்போ இவங்களுக்கு எதிராகவே நம்ம மரியதாஸ் ரத்தினசாமி அப்படிங்கிற ஒருத்தர், மரியதாஸ் ரத்தினசாமி மகாத்மா காந்தியோடைய அரசியல் தத்துவம் 1920 அந்த பிரசுரத்தில் காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை விமர்சித்து எழுதுகிறாரு. அப்போ நம்ம மரியதாஸ் ரத்தினசாமிங்கிற ஒருத்தர் காந்தியடிகளுடைய அரசியல் தத்துவம் அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணி எழுதுகிறாரு 1920 மரியதாஸ் ரத்தினசாமி. இவர் யாருன்னா நீதி கட்சியை சார்ந்தவர். இப்போ நீதி கட்சிக்கும் காந்திக்கும் இடையில நிறைய விமர்சனங்கள், கருத்து வேறுபாடுகள் உருவாயிருந்திருக்கும் இந்த ஒத்துழையாமை இயக்க காலகட்டத்தில். ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய ஆதரவோட மாண்டகு செம்ஸ்ஃபோர்டோட விளைவு மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்க போது அதில் என்னென்னலாம் பண்ணணும், பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும் போதே சமூக நீதிக்கான அடித்தளம் அமைச்சிடணும், செகண்டரி தான் விடுதலைன்னு சொல்லி நீதி கட்சியோடைய நோக்கம். அப்போ காந்தியடிகள் பிராமணர்களுடைய செல்வாக்கு அதிகரித்து அவங்கள பலப்படுத்துறது தான் அவங்களுடைய நோக்கம்னு காந்தியடிகளுடைய கருத்துக்களை நீதி கட்சி எதிர்க்கிறாங்க. அப்போ அதே மாதிரி மரியதாஸ் ரத்தினசாமி மகாத்மா காந்தியோடைய அரசியல் தத்துவம் அப்படிங்கிற பிரசுரத்தை விமர்சனம் பண்ணி எழுதுகிறாரு. அவருடைய ஒத்துழையாமை இயக்கத்தையும் விமர்சனம் பண்ணுறார். இப்போ அந்த காந்தியடிகளை எதிர்த்து நீதி கட்சியோடைய தலைவர் யார்? ரெட்டி நாயுடு. இவர் எங்கே பார்த்தோம்? நம்ம டிஎம் நாயருக்கு பதிலாக அந்த கூட்டுக்குழுவில் கலந்துருந்திருப்பார். டிஎம் நாயரை ரீப்ளேஸ் பண்ணி போனது தான் நமக்கு கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் தான் காந்தியடிகளோட இயக்கத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிருந்திருப்பார், பிரச்சாரம் பண்ணியிருந்திருப்பார். அப்போ காந்தியடிகளோட இயக்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணது யாருன்னா ரெட்டி நாயுடு. அதே மாதிரி காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணது மரியதாஸ் ரத்தினசாமி. இப்போ ஏன் இந்த காந்தியடிகளுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்களை முன்வைக்கிறாங்க நீதி கட்சி. காந்தியடிகள் நம்ம பிராமணர் அல்லாதவர் தான், இருந்தாலும் பிராமண வைதிக சமூகத்துக்கு அதிகமான ஆதரவு தராரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக காந்தியடிகளுடைய கிராமிய கொள்கை வந்து நாடு தொழில்மயமாவதற்கு எதிரானதாக இருக்குது. அப்போ காந்தியடிகள் கிராமத்து தொழிலுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருப்பார்.
அதனால் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு எதிராக இருக்குது காந்தியுடைய கொள்கைகள். அப்போ அவர் சொல்கிற ராமராஜ்யமே அது பிராமண ராஜ்யம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீதி கட்சின்னு நினைக்கிறாங்க. அப்போ இவர் ஒரு குழப்பவாதி, இவருடைய குறிக்கோள் வந்து குழப்பவாதம் தான் அப்படின்னு நீதி கட்சியோடைய கண்ணோட்டத்தில் காந்தியடிகள் இருக்காங்க. அப்போ இதே மாதிரி மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. நாட்டுடைய அரசியல் விடுதலை அப்படிங்கிறது சமுதாய சுதந்திரத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது காந்தியடியோடைய தவறான முடிவுன்னு சொல்கிறாங்க. முதல்ல சமூக நீதி அடிப்படையிலான ஒரு சமுதாயத்தை அமைக்கணும், அதுதான் அதுக்கப்புறம் நாட்டுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது நீதி கட்சியோடைய கருத்து. இப்போ இவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டாங்க காந்தியடிகளை. காந்தியடிகளும் திரும்ப அதுக்கான விமர்சனம் பண்ணுறாரு 1921 சென்னையில். இப்போ 1921 ஏப்ரலில் பிராமண கலாச்சாரமும் இந்த பண்பாடு, இப்போ பிராமண கலாச்சாரமும் இந்த பண்பாடும் உயர்வு அப்படின்னு இந்த பிராமணர்களுடைய கருத்துக்கு, அதாவது அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். பிராமணர்களுடைய கலாச்சாரமும் பண்பாடும் அதை உயர்த்தி பேசுகிறாரு காந்தியடிகள். மறுபடியும் கருத்து வேறுபாடுகள் உருவாகுது நீதி கட்சியில். கந்தசாமி செட்டி, யார் இந்த கந்தசாமி? இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம்? கந்தசாமி மாண்டெகுவை போய் மீட் பண்ணியிருந்திருப்பார். மாண்டெகு வந்து சென்னைக்கு வந்திருப்பார். அப்போ மாண்டெகுவை போய் மீட் பண்ணிட்டு வந்திருப்பார் 1917 டிசம்பர் 14. அப்போ 1917 டிசம்பர் 14 அவருடைய சென்னை வருகையப்போ கந்தசாமி, நீதி கட்சி சார்பாக கந்தசாமியும் சென்னை மாகாணத்துக்கு சங்கம் சார்பாக கேசவ பிள்ளையும் வந்து 2 பேருமே மாண்டெகுவை மீட் பண்ணி அந்த பிரதிநிதித்துவ கோரிக்கை வச்சுருந்துருப்பாங்க. சரி, இவங்க எதுக்காக காந்தியடிகளை எதிர்த்தாங்க அப்படின்னா அது சொல்லியாச்சு. நம்ம அவங்களுடைய கிராமிய கொள்கை பிடிக்கல, ராமராஜ்யம்ங்கிறதே பிராமண ராஜ்யம், நாட்டுடைய விடுதலை சமுதாய சுதந்திரத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது காந்தியடிகளுடைய தவறான முடிவு. அவர் பிராமணர் அல்லாதவர் தான், இருந்தாலும் பிராமணர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்படின்னு காந்தியடிகள் மேலே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் காந்தியடிகளுடைய ஒழுக்கத்தை அவங்க நீதி கட்சி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவருடைய என்னென்னலாம் வந்து டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாமே ரெஸ்பெக்ட் கொடுத்த நீதி கட்சி அவருடைய கொள்கை, பிராமண ஆதரவு கொள்கைக்கு மட்டும்தான் எதிராக வந்து அவரை விமர்சனம் பண்ணுறாங்களே தவிர அவரை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இல்லை. அப்போ நீதி கட்சியை சார்ந்த கந்தசாமி வந்து யங் இந்தியா பத்திரிகைக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பிராமணர்கள்ட்டிருந்து விலகி இருங்க, பிராமணர் அல்லாதவர்கள் பிரச்சனைகளை குறுக்கிடாமல் இருங்க அப்படின்னு காந்தியடிகளை கேட்குறாரு. அப்போ பிராமணர்கள்ட்டிருந்து விலகி இருந்தும் நம்ம பிராமணர் அல்லாதவரோட பிரச்சனைகளில் குறுக்கிடாமல் இருங்க அப்படின்னு காந்தியடிகளை சொல்கிறாரு. காந்தியடிகள் திரும்ப அதுக்கான பதில் என்ன சொல்கிறாருன்னா, பிராமண கலாச்சாரத்தை மறுபடியும் பேசிட்டு இந்தியா அப்படிங்கிறது நிறைய கலாச்சாரங்களுடைய கலவை, அதனால் திராவிட தென்னாட்டை ஆரிய வடநாட்டிலேருந்து பிரித்து பார்க்காதீங்க, நம்ம இந்தியாவே நிறையா கலாச்சாரங்களை கொண்டது, வேற்றுமையில் ஒற்றுமை தான். அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதனால் திராவிட தென்னாட்டை ஆரிய வடநாட்டிலேருந்து பிரித்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் மாறி மாறி விமர்சனம் பண்ணாலுமே யாரும் அவங்கள வந்து காந்தியடிகளுடைய ஒழுக்க தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க நீதி கட்சி. ஆனால் அவருடைய பிராமண ஆதரவு கருத்தை தான் விமர்சனம் பண்ணாங்க, காந்தியடிகளை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இல்லை. இப்போ நம்ம நீதி கட்சியோடைய மொதல் பார்ட் 1916 1920 வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதுதான் நீதி கட்சியோடைய தொடக்கம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறது ரொம்ப பேசிக்கான டேட்டாவாக தான் இருந்திருக்கும். இப்போ 1916 1920 ஏன் நீதி கட்சி தொடங்கினாங்கிறது பார்த்தோம். நீதி கட்சிகளுக்கு முன்னோடி என்னென்ன அமைப்புகள் இருந்துச்சு, அது போக நீதி கட்சி தொடங்குறதுக்கான காரணம் என்னென்ன பிரதிநிதித்துவம், எப்படியெல்லாம் அந்த கோரிக்கைகள் வச்சாங்க. நம்ம தியாகராயர் வந்து மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணதாகட்டும், மாண்டெகுவுக்கு கடல் தந்தி அனுப்புனதாக இருக்கட்டும், எப்படி அந்த பிரதிநிதித்துவ கோரிக்கையை வந்து ஆதரவு திரட்டினாங்க. அதுக்கப்புறம் டிஎம் நாயரங்க லண்டன் போனது, இத்தனையும் நீதி கட்சி தொடங்கிறதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் தான். இன்னும் நம்ம நீதி கட்சியோடைய இன்னும் செகண்ட் பார்ட் இருக்கும், இது ஃபஸ்ட்டு மட்டும்தான். அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மட்டும்தான். நமக்கு நீதி கட்சி 1920 தான் ஃபஸ்ட் எலெக்ஷன் நடக்கும், இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் நடக்கும். அதிலிருந்து 1937 வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப மொத்தம் 17 வருஷம் இருந்திருக்கும். அந்த 17 வருஷத்தில் 13 வருஷம் நீதி கட்சியோடைய ஆட்சி இருந்திருக்கும். அப்போ இடையில இருந்த 4 வருஷம் மட்டும் சுயேட்சை வேட்பாளர் ஆட்சி பண்ணியிருந்திருப்பார். பி சுப்பராயன் நம்ம படிச்சிருந்திருப்போம், கருப்பு குதிரை. அப்போ பி சுப்பராயனுடைய ஆட்சி. அந்த பீரியடில் நமக்கு என்ன இருந்திருக்குன்னா, சட்டமன்ற தேர்தல் இப்போ 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நடக்கும். அந்த பீரியடில் 3 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடந்திருக்கும். அப்போ மொத்தம் 13 வருஷம் நீதி கட்சி. இந்த 17 வருஷத்தில் 13 வருஷம் நீதி கட்சி மட்டுமே ஆட்சி பண்ணியிருந்திருக்கோம்.
நம்ம இதில் பார்த்தது ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும்தான். 1916 டு 1920 வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட்டும் இருக்குது. நம்ம அதில் வந்து ரிமைனிங் என்னங்கிறது பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி.